எனக்கு மொமெண்ட்ஸாக ஒர்க் ஆச்சு ஃபிலிம். சேர்த்து பார்க்கும்போது ஒர்க் அவுட் ஆகலையோ? போச்சு, பெல்ட்டை வச்சு வெளுக்க போகிறாங்க எல்லாரும். இப்படி தான் இருந்ததே. என்னென்ன இங்கிலீஷை திட்டு வர, அவன் தமிழில் திட்டுவான். ஐயோ ஐயோ ஐயோ. நான் இப்போல்லாம் தமிழில் தான் பேசுகிறேன். இல்லைங்க சொல்கிறேங்க, நீங்கள் சடனாக இப்போ போய்ட்டு இனிமேல் ஐன்ஸ்டைன் நீங்கள் டக்குன்னு என்னடா அது. ஆமாம் தலைவா, இப்போ வரைக்கும் எப்படா ஏன்டா படம் பண்ணுற சொல்லி என்ன ரிலீஸ்லாம் கேட்குறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னா அந்த வாய்ஸ் செதுக்கி கையில் கொடுக்கலாம். அதை நம்மளே தான் விற்றும் கொடுக்கணும். அதை போய் வாங்கிறதுக்கு போய் ஆளையும் கூப்பிட்டு வரணும்னா அது எப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஐ ஷுட் ஆல்சோ லேர்ன் தட். ராஜமௌழி சார் கூட RRR படத்தில் நான் ஒர்க் பண்ணினேன். அதில் நட்புன்னு ஒரு சாங் ஒர்க் பண்ணேன். அவர் புதுசாக ஒரு சிப்பை போட்டு விட்டார் தலையில். அது என்ன சிப்பு? அது என்ன சிப்புன்னா ராஜமௌழி சார் சிப்பு அமைஞ்சதுங்க எல்லாமே. ஆக்சுவலாக இந்த படத்தில் எதுவுமே தப்பாகவே எனக்கு நடக்கலை. தப்பாக நடக்கலைன்னு சொல்ல முடியாது. ஒரு விஷயம் நடக்கலைன்னா யார் தியேட்டருக்கு போகிற, அதுதான் நடக்கலை. வணக்கம் சதீஷ். ஹாய் ப்ரோ, ஹவ் ஆர் யூ? ஹாய், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? குட். நம்ம பேசுறதுக்கான கான்டெக்ட் வந்துட்டு என்ன, இப்போ கிஸ் ரிலீஸ் ஆகி இவ்வளோ நாள் ஆச்சு, இப்போ என்ன திடீர்னு இவங்க 2 பேரும் இங்கே வந்து மீட் பண்ணுறாங்களே அப்படின்னு. கரெக்ட் தான். எல்லாருக்குமே ஆக்சுவலாக இப்போ 2 பேர் பேசுனாங்க. நாளைக்கு தான் கிஸ் ரிலீஸுங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஓடிடிலாம் யாருக்கும் தெரியாது. தியேட்டர்லாம் ஓடி எடுத்தாச்சு. ஆக்சுவலாக இன்னும் எனக்கு கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கே தெரியாது. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் தலைவா, இப்போ வரைக்கும் எப்படா ஏன்டா படம் பண்ணுற சொல்லி என்ன ரிலீஸ்லாம் கேட்குறாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு நாங்கள் ப்ரொமோட் பண்ணியிருக்கோம்னா பார்த்துக்கங்களேன். நீங்கள் வழியை நல்லா ஹியூமராக சேனல் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னே தெரியல. அதுதான் போய் படம் பாருங்கன்னு போய் இன்டர்வியூ கொடுத்தா, இன்டர்வியூ பார்த்துட்டு மச்சான் யூ மேட் இட் மச்சான், வெரி குட், ஹாப்பி ஃபார் யூ, சூப்பராக சிரிச்சு மச்சான், ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மச்சான், சிரிச்சு செத்துட்டேன்டா அப்படின்னா. சரி, படங்கள் வந்து தேட்டரில் பார்த்துருக்கேன், ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்து தேட்டரில் பார்த்தேன்னா, நான் யூடியூப்பில் தான் மச்சான் இன்டர்வியூ பார்த்தேன். படம் எழுதி சொல்லி கரெக்டாக போயிடுறேன் நான். அன்றைக்கி அது 2வது நாள் படம் ரிலீஸ் ஆகி. ஐ திங்க் நீங்கள் இன்னும் நிறைய ப்ரீ ரிலீஸ் இன்டர்வியூ கொடுத்தனாலே பயங்கரமாக ப்ரமோஷன் வந்திருக்குன்னு நினைக்கிறேன்ல இந்த படத்தை. கொடுத்தேன் தலைவா, நான் எல்லாமே கொடுத்தேன். எல்லாத்தையும் பார்த்தாங்க. எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்போது படங்கள் ரிலீஸ் ஆகுது, ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு மேலே ஏதோ ஒரு விஷயம் பண்ண வைக்கணுமோ அப்படிங்கிறது. ஆடியன்ஸு தேட்டருக்கு ஆடியன்ஸுக்கு போகிறதே ஒரு பெரிய ஈவெண்ட் ஆக்சுவலாக. இப்போது இட் இஸ் நாட் லைக் ஒரு சூப்பர் ஸ்டார் படம், விஜய் சார், அஜித் சார் படங்கள், இந்த மாதிரி படங்கள் இவங்களுக்கெல்லாம் போகிற, அதுக்குன்னு மற்ற பேர் சொல்லாதனால அவங்களாம் அப்படி இல்லைன்னு நினச்சிக்க வேணாம், கவலைப்படாது. அவங்களுக்கு ஒன்று போகிறதுக்காக மசில் மெமரி இருக்குல்ல, அந்த மாதிரி எல்லாருக்குமே அது வரணும் அப்படிங்கிறது இருக்குது. ப்ளஸ் இன்னும் கொண்டு போய் மக்கள்கிட்ட போய் இந்த படம் போய் ரிலீஸ் ஆகிடுச்சு போய் பாருங்கன்னு போய் சேர்க்கலையோ அப்படின்னு எனக்கு. என்ன பண்ணியிருந்தா அது நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? தெரியலையே தலைவா, தெரியல. நம்ம ஒரு சிலையை செதுக்கி கையில் கொடுக்கலாம். அதை நம்மளே தான் விற்றும் கொடுக்கணும். அதை போய் வாங்கிறதுக்கு போய் ஆளையும் கூப்பிட்டு வரணும்னா அது எப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஐ ஷுட் ஆல்சோ லேர்ன் தட் அப்படின்னு இந்த ப்ராசஸில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக அது ஒன்று தேவை தான். அது தெரியல. ப்ளஸ் இன்னொன்று, ஒரு சில ரிவ்யூவர்ஸ் கிட்டேருந்து நான் என்ன எடுத்தேன்னா, மேபி இந்த படத்துக்கு கிஸ் அப்படிங்கிற ஒரு பேரே ஒரு ப்ராப்ளமோ அப்படின்னு எனக்கு ஒரு தாட் வந்து. ஏன் ரொம்ப ஆக்வர்டாக இருக்காங்களா அதை பொறுத்து? இல்லை அது வல்கராக இருக்குன்னு ஃபீல் ஆகுதா? எனக்கு புரியலையே. இல்லை அப்படியுமே, ஏன்னா நான் ஒரு படம் பார்த்துட்டு வெளியில் வந்த உங்ககிட்ட மைக்கை காமிச்சு கேட்பாங்க. அதில் ஒரு லேடி ஒருத்தங்க வந்துட்டு ஐயோ கிஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டாங்க. ஏங்க சூப்பராக இருந்ததுங்க, நான் எந்த எதிர்பார்க்குமே இல்லை வந்தாங்க, செம்ம ஜாலியாக இருக்குங்க. நான் ஆக்சுவலாக போயிட்டு வீட்டிலேருந்து எல்லாரையும் கூட்டின்னு வரலான்னு தான் இருக்கேன். கிஸ்ஸுன்னொன்னே நான் இது பசங்களாம் பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் வந்தேன். பட் ஆனால் பார்த்தா இது எல்லாருமே வரலாங்க அப்படின்னு அவங்க எப்படின்னா போய் கூட்டின்னு வரணும், என்னையே நடுவே நிறுத்தி வச்சுருக்கீங்க, அந்த ரஷ்ஷில் பேசினாங்க அவங்க. ஆனால் இந்த படத்துக்கு எனக்கு இதை தவிர ப்ராப்பரான டைட்டில் வைக்கணும்னு எனக்கு என் சிறுமூளைக்கு எட்டலை. ஆக்சுவலாக நான் என்ன நினச்சேன்னா, ஒரு கிஸ் அப்படிங்கிறத வந்துட்டு அது ஒரு ரொம்ப பியூரான ஒரு இமோஷன். அந்த படிப்பறிவே இல்லாதவனுக்கு கூட அந்த வார்த்தை தெரியுங்கிறது தான் என்னோடய பாயிண்ட். மாமாவுக்கு ஒரு கிஸ் கொடுன்னு யார் அப்படி தான் கேட்பாங்களே. ஸோ அது கூட முத்தம்னு சொல்ல மாட்டாங்க, கிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல அது ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, உள்ளே போனால் தெளிக்கிற அளவுக்கு கிஸ் அடிச்சு அப்படி இருக்கும்னு நினச்சிக்கிட்டாங்க போல. அதான் அந்த யூஏன்னு சர்டிஃபிகேட் வாங்கினது இன்னும் பெருசாக போட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். யூஏவை பெருசாக போட்டுட்டு கிஸ்ஸை சின்னதாக போட்டு இந்த பாயிண்ட்டுமே இது நடக்காத போது இந்த பாயிண்ட்டுமே எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. இதுவும் ரொம்ப டைட்டிலுங்கிறது, ஏன்னா அது ஒரு பிராண்டு, அதுவும் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது மேபி அந்த பாயிண்ட்டுமே இருக்குதோன்னு எனக்கு தெரியல. அது
இப்போது ஒவ்வொரு வாட்டியும் இல்லை ஓடிடியில் ஒரு படம் வரும்போது ரொம்ப வித்தியாசமாக ஒரு விஷயம் நடக்குது. சில படங்களுக்கு வந்து தியேட்டரில் வரவேற்பு அப்படி இப்படி இருந்தால் கூட ஓடிடியில் திடீர்னு ஒரு பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் ஒன்று கிடைக்குது. சட்டுன்னு மெய்யழகன் ஞாபகத்துக்கு வருது. சில படங்களுக்கு அது நேர்மாறாக இருக்குது. பயங்கரமாக தியேட்டரில் வந்து கொண்டாடப்பட்ட படங்கள். எனக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா லோகா வந்து நான் ரசித்தேன். பற்றி ரொம்ப பெருமையாக தான் பேசியிருந்தேன். எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு ஒர்க் ஆச்சு அந்த ஃபிலிமில். இப்போ ஓடிடியில் வந்த பிறகு நிறைய பேர் பார்த்துட்டு இதையா பெருமைப்படுத்துனீங்க அப்படின்ற மாதிரி பார்க்குற ஒரு பார்வை மாறி மாறி வந்துட்டுருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த படத்தை தியேட்டரில் மிஸ் பண்ணிட்டோம், நல்ல ஒரு படம்ப்பா சூப்பர் அப்படின்னு அந்த அளவு இருந்தாலே போரும் தான் நினைக்கிறேன். அது ப்ளஸ் நீங்கள் முதல்ல கேட்டதுக்கு வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, தியேட்டரில் ஒர்க் அவுட் ஆகுது, ஓடிடியில் ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறது என்னென்னா, அது என்னென்னா தியேட்டரில் ஒர்க் அவுட் ஆகாது, ஓடிடியில் ஒர்க் அவுட் ஆகுது. இது என்னென்னா இடம் தான் தலைவா. இட் இஸ் ஆல் அபவுட் தட் ஸ்பேஸ். தியேட்டரில் போய் பார்க்கும்போது யூ ஹேவ் டு பி க்ளூ டு த ஸ்க்ரீன். நீங்கள் சடனாக அப்படி ஜாலியாக இருக்கணும். ஆனால் வீட்டில் நீங்கள் எனக்கு கால் பண்ணிங்கன்னா ஒரு விஷயம் பாஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு ஒரு 2-3 மினிட்ஸ் பேசலாம். என்னோட தேவைக்கு ஏற்ற அளவுக்கு நான் படத்தை ஆஃப் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ப்ரெஷர் கிடையாது. ஆனால் 120 ரூபா கொடுத்துனா உள்ளுக்குள்ள வந்து 3 ஹவரோ 2.5 மணி நேரமோ பிடிக்குதோ பிடிக்கலோ என்னை ஃபோர்ஸ் பண்ணி பார்க்கும்போது நான் அதுக்காக கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன் பயங்கரமாக. ஆனால் அது வீட்டில் இருக்கும்போது ஏதோ ஒன்று இன்னும் நல்லது சமையல் வருது, என்ன பண்ணுறாங்க இருமா என்னம்மா பண்ணுற அப்படின்னா அது பிடிக்குது, அதை போய் வாங்கிக்கலாம். ஆனால் நீங்கள் தேட்டரில் படம் பார்க்கும்போது பாப்கார்ன் வேண்டாம் பண்ணி எவ்வளோ மிஸ் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. இந்த இடத்தோட மைண்ட் செட்டு தான்ங்கிறத நான் நினைக்கிறேன். ரீசெண்டாக ஏதோ ஒன்று படித்தேன். அதில் வந்துட்டு இப்போது சில ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் ஷோஸ் எல்லாம் அவங்க பண்ணுறாங்கல்ல, அதில் ரைட்டர்ஸ்கிட்டே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தன் வந்து ஃபோன் நோண்டிக்கிட்டே பார்க்குற மாதிரி நீ எழுதணும் இந்த கதையை. ஆமாம், அவன் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே தான் உன்னை பார்ப்பான். அவன் பார்க்கும்போதெல்லாம் அவனுக்கு புரிகிற மாதிரி நீ எழுதணும். ரொம்ப டீப்பாக இந்த ஒரே ஒரு சீனில் தான் ஒரு பெரிய விஷயம் நடக்குதுன்றதை அவன் மிஸ் பண்ணிட்டா ஒன்றுமே புரியாதுன்ற மாதிரி நீ எவ்வளோ அழகாக எழுதினாலுமே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி இது நான் ஒத்துக்க மாட்டேன் ப்ரோ. இது வந்துட்டு ரொம்ப இட் இஸ் அப்படிலாம் பண்ணக்கூடாது ப்ரோ. ஆக்சுவலாக அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுவானுங்க. நீங்கள் டக்குன்னு அவங்க ஆஃப் ஆகிட்டு போயிட்டாங்கன்னா திருப்பி ஆன் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் ஃபோனுக்கு வரணும். இந்த மாதிரிலாம் அதெல்லாம் பண்ண முடியாது ப்ரோ. அதுக்கு அந்த மாதிரி கிடையாது ஆக்சுவலாக. அதை அப்படிலாம் பண்ண மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் ரொம்ப நம்மளை என்னது கோரியோகிராஃப் பண்ணுறது தப்பு. அது அப்படி தான். அது உனக்கு உட்காந்து உன்னால் ஒரு 2.5 மணி நேரம் ஒரு இடத்துல உட்காந்து உன்னால் பார்க்க முடியலன்னா அது அவனுக்கு ப்ராப்ளம். அவன் டாக்டர்கிட்ட தான் போகணும் ஆக்சுவலாக. அந்த ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி அவன் ட்ரெட்மில் நடந்துனே போவான், அவன் ஓடினே பார்ப்பான். அதுக்கு ஏற்ற மாதிரிலாம் நீங்கள் படம் எடுங்கன்னா மிரரில் அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். அதுதான் படம். அவன் எத்தாப்பில் மிரரை வச்சிடணும். அவன் அப்படியே நோண்டினே இருந்துட்டு அவனை பார்த்தா அவனும் அதான் நோண்டினே. அதுதான் அவன் கரெக்டான படம். மற்ற இந்த படம்லாம் அதெல்லாம் புரியுது. உங்களுக்கு இந்த திஸ் இஸ் யுவர் டெபியூ as a filmmaker. ஆமாம், கரெக்டாக. அப்போது நீங்கள் பல தரப்பட்ட ரோல்ஸ் பண்ணியிருக்கீங்க இந்த சினிமா ஃபீல்டில் இத்தனை வருஷங்களில். நான் ரோஸ் பண்ணியிருக்கேன் ப்ரோ. அது க்ளோஸ் டோர்ஸில் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ப்ரோ. ஓகே, ரோஸ் பண்ணுவேன். நம்ம வெளியிலலாம் ரோஸ் பண்ணதில்லை. எங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே உண்டு. எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே தளபதி ஃபைட் உண்டு. அதெல்லாம் இல்லாமலாம் கிடையாது, எல்லாமே உண்டு. இல்லை, நடிகனாக இருந்திருக்கீங்க, நிறைய டான்ஸில் ஆப்வியஸ்லி நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் கொரியோகிராஃபர், இப்போது டைரக்டர். ஒவ்வொரு சேஞ்ச் நடக்கும்போதும் இதில் இதையும் என்னால் பண்ண முடியும், இதில் எனக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது, இதை எனக்கு பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுது அப்படின்னு உருவாகிறதுக்கான காரணம் என்னவா பார்க்குறீங்க? What did you not have that you wanted out of direction? இல்லை ப்ரோ, என்ன சொல்கிறது, இந்த ஜேர்னியில் நம்ம இதுக்கு இப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது தான். இந்த ஒரு ஜேர்னியில் அது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஒரு பாடியாக நமக்கு அது சொல்லும், இந்த மாதிரி இது பண்ணலாம், இது பண்ண முடியும். நான் ரொம்ப ரொம்ப அஹெட்டாக எதையுமே இலக்கு வச்சுக்க மாட்டேன். எனக்கு நெக்ஸ்ட்டு தான் எனக்கு முக்கியமே. அதுதான் இன்னும் அடுத்த 10வது வருஷத்தில் நம்ம வந்துட்டு இப்படி எனக்கு அவ்வளோ தூரம்லாம் ரொம்ப நான் ஆம்பிஷியஸாக யோசிக்க மாட்டேன். என்ன நெக்ஸ்ட், இப்போ நம்ம கிட்டே என்ன இருக்குது, நம்ம என்ன நெக்ஸ்ட்டு இருக்கணும், அதுக்கு கரெக்டாக நம்ம புஷ் பண்ணி போகணும் அப்படிங்கிறது தான் எனக்கு இருக்கிற தாட்டு. ப்ளஸ் எனக்கு ஆஸ் அ பர்சனாக நான் வந்து ஏதாவது ஒரு புதுசாக ஒரு விஷயத்தில் என்னை போட்டு ட்ரை பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு விஷயத்தில் செட்டில் ஆகி அப்படியே உட்காரக்கூடாதுன்னு நினைப்பேன் நான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். ஒரு மாதிரி டான்ஸராக இருக்கும்போது ஒரு நல்லா இருந்தது, அப்புறம் ரியாலிட்டி ஷோ பண்ணதுக்கப்புறமா நல்லா இருந்தது, அதுக்கப்புறம் ரியாலிட்டி ஷோ பண்ணதுக்கப்புறமா அதை கட் பண்ணி சரி கோரியோகிராஃபர் ஆகும், நல்லா தானடா பைசா வந்து எனக்கு ஏன்டா அதை நிறுத்துற. இல்லை, இது வராமல் இருக்கிறதுனால தான் நம்ம இங்கே போய் என்ன பண்ணுவோன்னே தெரியும். இது வருதுன்னா நான்
ரெண்டு பக்கத்துலேயும் காலை வச்சுட்டு தப்பாக தான் இருக்கும். அப்படிங்கிற ஒரு கோரியோகிராஃபராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஓகே இப்படி இருக்குது. இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியுது? நம்ம ப்ளஸ் என்னென்னா ஒரு 10-12 இயர்ஸாக கோரியோகிராஃப் பண்ணும்போது டான்ஸ் பண்ணி எடுக்கிற பாட்டை விட கதை சொல்கிற பாடல்கள் தான் ஜாஸ்தியாக இருக்குது சினிமாவில். ரொம்ப ரொம்ப வேறு லெவலில் இருக்கிற ஹீரோஸோட படத்தில் முன்னாடிலாம் அவங்களோட படத்தில் 5 பாட்டுமே வேலை வாய்ப்பு குறையுதுன்னு நினைக்கிறீங்களா? வேலை வாய்ப்புகள் ப்ரோ அது எப்போவுமே நடக்க தான் ப்ரோ செய்யும். அது நம்ம அது வேலை குறையுது இல்லை, அது அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய கவலையை உண்டாக்குற அளவுக்கு அது மாறி இருக்கான்னு கேட்குறேன். ஒரு டான்ஸராக இருக்கிறவங்க பார்வையிலேருந்து இருக்கலாம். கரெக்டு தான் ப்ரோ. அது முன்னாடி வந்துட்டு 5 பாட்டுமே வந்து உங்களுக்கு ஒரு டான்ஸ் இருக்கும். ஒரு ஃபாரினில் ஒரு 2 சாங் ஆடுவாங்க, செட்டில் ஒரு 2 சாங் ஆடுவாங்க, அப்புறம் ஒரு பாட்டு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் டெம்ப்ளேட் இருந்துச்சு. ஸோ அந்த 5 பாட்டுக்குமே ஒரு ப்ரொடக்ஷன் செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தது. அந்த 5 பாட்டுக்குமே செலவு பண்ணி அந்த படம் வெளியில் வந்து ஃபினான்ஷியலி நல்ல சக்ஸஸ் கொடுத்துருக்கு. ஸோ அந்த 5 பாடல் பண்ணேன். இப்போ என்ன நடக்குதுன்னா சரியாக பண்ணாமல் போகுதுன்னா அந்த 5 பாட்டுக்கு செலவு பண்ண வேணான்னு இருக்குது. ப்ளஸ் இப்போ இருக்கிற ரைட்டிங் பேட்டர்னில் பாடல்லையுமே கதை சொல்கிறாங்க. முன்னாடி பாட்டு வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸு, அதில் கதையே வராது, சும்மா ஒரு எஸ்கேப் மாதிரி. அதை வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்கடா, ஜாலியாக இருங்கடா, திருப்பி கதைக்குள்ளே வாங்கடா, ரொம்ப கதையை ஃபாலோ பண்ணி நடக்கும்போது என்ன மாதிரி ஆள்லாம் நிறைய புலம்பணும். ஆமாம், ஏன்னா இப்போ என்னன்னா பாட்டையுமே மிஸ் பண்ண முடியல. ஏன்னா பாட்டில் கதை சொல்கிறாங்க, பாட்டில் என்னமோ நடக்குது, என்னமோ வருது, எவனோ அந்த வில்லன் உள்ளுக்குள்ளே வரான், அவன் வந்து உட்கார போகிறான், அவன் பார்க்க போகிறான், டக்கு நீங்கள் இவங்க டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க, இங்கேருந்து திரும்பினா, ஏன்னா அதுலேயுமே இருக்குது. அப்படி பார்த்தா நம்ம சூப்பராக பாட்டு எடுக்கிற சங்கர் சார் 2.0 பாட்டே இல்லையே. மணிரத்னம் சார் படத்துலேயுமே பாட்டு இல்லையே. செக்க சம்பந்த வானத்தில் அவங்க தானே பாட்டு எடுப்பாங்க. அவங்க இதுலேயே இல்லாத போது அது மாறி இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ கோரியோகிராஃபராக எனக்கு யாராச்சும் அவங்களோட ஒரு இன்டர்வியூவில் அவங்க பேசும்போது சினிமாவில் பாட்டே தேவையில்லை, இந்த மாதிரி டான்ஸ் பண்ணுற ஒரு விஷயமே தேவையில்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல. அது அந்த ஒரு இல்லை, இந்த சினிமா இந்த கதை சொல்லும் விதத்துக்கு ஒரு பியூரிட்டி ஒன்று இருக்குது. அந்த பியூரிட்டி கெடுக்க அது ஒரு மாதிரி கெட்டு போயிடுது, சம்மந்தமே இல்லாமல் ஆட. அதை நான் ஒத்துக்க மாட்டேன், அதை நான் ஒத்துக்க மாட்டேன். இப்போ நீங்கள் ஹாலிவுட் படத்தை எடுத்துக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு டைம் இருக்குது. அது 1.5 மணி நேரம் தான் வருது, 2 மணி நேரம் தான் வருது, அவங்க பாட்டுக்குள்ளேயே போகாமல் இருக்காங்க, அது வேறு. இங்கே பாடல் அப்படிங்கிறது வந்து ஒரு இமோஷன் தானே. நீங்கள் சடனாக வந்து எல்லாத்தையுமே திருத்தணும், நான் மாற்றுறேன் அப்படின்னா அது நல்லா இருக்காது. ஏன்னா அந்த பாட்டு வந்துட்டு ஒரு 4 வயசு பையனுக்கு பிடிக்கும். அந்த 4 வயசு பையன் தான் அப்பா என்ன அந்த படத்துக்கு கூட்டிகிட்டு போன்னு கேட்பான், இல்லைனா தாத்தாவை கேட்பான், பாட்டியை கேட்பான். ஸோ அந்த 4 வயசு பையனை நீங்கள் தேட்டருக்கு ஃபேமிலியவே உள்ளுக்குள்ளே கூட்டிகிட்டு வரதுக்கான பாயிண்ட்டாக என்ன இருக்குன்னா, அந்த ஹீரோ டைலாக் பேசினதோ எதுவோ கிடையாது, ஒரு செல்லிங் டூலாக இருக்குது. அவங்க வந்து அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடினதுக்கு பார்த்து அந்த குழந்தை டான்ஸ் ஆடுதுங்கிறதுனால தானே இருக்குது. ஸோ அது அவங்க வராங்க. ஸோ அந்த குழந்தைய பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போகணுன்னா ஒரு தாத்தா பாட்டி, ஒரு அப்பா அம்மான்னு வராங்க தானே. ஒரு 4-5 குழந்தைங்க சேர்ந்து வருதுன்னா இப்போ அந்த பாட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. சரி, நீங்கள் பாடலே இல்லாமல் நீங்கள் பண்ணுங்கள், படம் எடுங்க, அதனால் என்ன நடக்க போகுது? என்ன இருக்க போகுது? யாரோ ஒரு செட் ஆஃப் கிட்ஸுக்கு ஒரு சில பேர் விஷயத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒன்று வந்ததே தெரியாத மாதிரி இருக்கும். அப்போனா விஜய் சார் இப்போ வரைக்கும் ஏன் டான்ஸ் ஆடுறாரு? ஏன் அவரோட படத்தில் பாட்டு இருக்குது? ஏன் பீஸில் அரபிக் குத்து பாட்டு ஏன்? ஸோ நம்ம இப்படி வேணால் மேபி அதை நினைக்கலாமா, ஒரு விதமான படங்களுக்கு தேவைப்படுது, பட் ஒரு விதமான படங்களுக்கு அது தேவைப்படலைன்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். இருக்கலாம் ப்ரோ, இருக்கலாம். நட்சத்திரங்கள்லாம் இருக்கும்போது நீங்கள் எல்லா ஆடியன்ஸஸுமே இப்போ நீங்கள் கைதி எடுத்துக்கிட்டீங்க பார்த்தீங்களா, இல்லை ஒரு பாட்டு இல்லாமல் வந்ததில்ல, அது தேவைப்பட்டது, அது கரெக்டாக இருந்தது. நீங்கள் அதை பார்க்கும்போது நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண போகிறது கிடையாது. ஃபீல் பண்ண போதில்லை. ஐயோ இந்த படத்தில் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பொண்ணு வந்து எல்லோ கலர் சாரியை போட்டுன்னு தக்கிட்டன்னு டான்ஸ் ஆடணும்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவங்க ரொம்ப அழகாக அதை பண்ணி கொடுத்தாங்க. அது அந்த மாதிரியான செட் ஆஃப் ஆடியன்ஸ் தான் இருந்தது. அவங்க செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு வந்துட்டு ஒரு பாட்டை வச்சு குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணி அவங்க உள்ளுக்குள்ளே வர முடியாதுன்னு ஒன்று பண்ணலை. தட் வாஸ் டன் ஸோ கரெக்டாக தானே இருந்தது. அது அந்த மாதிரி படங்கள். ஸோ அந்த மாதிரி படங்கள் மட்டும்தான் வந்துனே இருக்கணுமா? கிடையாது, எல்லா விதமும் வரணும். உடனே பாட்டை படத்தில் இன்க்ளூட் பண்ணுறது ஒரு பெரிய கலை தரைவா. இட் இஸ் நாட் சும்மா கிடையாது, பயங்கரமாக இருக்கும். இப்போ அச்சுமந்து மடமேடா படத்தில் ஃபஸ்ட் ஹாஃபில் ஐபாட் மாதிரி பாட்டு மாறினே இருக்கும். நீங்கள் ஐடியூன்ஸில் கேட்காம நெக்ஸ்ட்னு செகண்ட் ஹாஃபில் பாட்டே இல்லை. அது நம்மளை நெருடவே இல்லையே. நம்மளுக்கு அந்த படம் பிடிக்குதோ பிடிக்கலையோ, பட் ஆனால் அந்த பாட்டு அவ்வளோ ரேமான் சார் டியூன் சூப்பராக இருந்தது. நம்ம அதை கேட்டோம், அது பியூட்டிஃபுல்லாக படத்தில் வந்தது தானே, அதுக்காகவும் தானே எல்லாருமே வராங்க. ஸோ அந்த பாட்டில் இப்போது
கதை சொல்லுங்க. இந்த பாட்டில் தான் ஹீரோ வராரு ஊர்லேருந்து, இந்த பாட்டிலேயே ஹீரோ பெருசாகிடுறாரு, இந்த பாட்டிலேயே ஹீரோ கல்யாணம் பண்ணிடுறாரு, இந்த பாட்டுக்கு அப்புறம் ஹீரோ செத்துடுறாரு. ஸோ எனக்கு என்ன வரும்னா, இந்த 3 நிமிஷத்தில் இவ்வளோ சொல்லணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணணும், அப்போ எவ்வளோ பிடிச்ச மாதிரியான ஒரு விஷயத்தை மாண்டேஜை சேர்க்கணும் உள்ளுக்குள்ளே அப்படின்னா ஒரு டைரக்டர் கூட ஒரு சின்ன ஒரு தாட் ப்ராசஸாக உட்காந்து ஜாம் பண்ணி அதை போய் நம்ம ஷூட் பண்ணுவோம். அதை பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயமா அதை கோரியோகிராஃப்டாக அது கரெக்டாக பண்ணுறதுக்குமே வேலை இருக்குது. It is not that only it is making people dance and making reels out of it and making அப்படி மட்டுமே இல்லை. இது இந்த மாதிரியுமே ஒரு கோரியோகிராஃபருக்கு வேலை இருக்கு. ஸோ உங்களுடைய வேலை இதுவாகவும் மாறி இருக்கு ஒரு டைம்ல இல்லையா? இருக்கு. அதுதான் which made me do this. நான் எப்படி இருந்தாலும் டைரக்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன் பாட்டில் அப்படின்ற மாதிரி இல்லை. அப்படி எப்படி இருந்தாலும் இதான் பண்ணுறேன், நான் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு இல்லை. I learnt it from the various directors, different type of directors. அதில் முக்கியமான இன்ஃப்ளூயன்சஸ் யார் சொல்லுவேன்? எல்லாரையுமே சொல்லுவேன் ப்ரோ, நாட் only one person bro, everybody is influenced. டிப்ளமேட்டிக்கெல்லாம் சொன்னால் ஒத்துக்க முடியாது ப்ரோ. அது ஒரு 200-300 படம் பண்ணியிருக்கேன் ப்ரோ. எல்லாரோட பேரும் எப்படி சொல்கிறது தெரியலையே. அதான் இப்போ ரொம்ப ராஜமௌழி சார் கூட RRR படத்தில் நான் ஒர்க் பண்ணினேன். அதில் நட்புன்னு ஒரு சாங் ஒர்க் பண்ணேன். அவர் புதுசாக ஒரு சிப்பை போட்டு விட்டார் தலையில். இது ஏதோ புதுசாக இருக்குது, இதை வச்சுக்கோ தலையில் அப்படின்னாரு. அங்கேருந்து பெர்ஸ்பெக்டிவாக பார்க்குறதே வேறு மாதிரி ஆயிடுச்சு. அது என்ன சிப்பு? அது என்ன சிப்புன்னா ராஜமௌழி சார் சிப்பு இல்லை. அது புரியுது. நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு விஷயம் நீங்கள் சொல்ல அவர் எப்படி அது என்ன பண்ணார், என்ன மாதிரி ஐடியானா, இதுதான் ஐடியா, இதுதான் சார் பாட்டு, இதுதான் என்ன ஐடியா, இதுதான் சார் ஐடியா, இப்படிலாம் பண்ணோம், இப்படி பண்ணுறோம். சதீஷ் ஒன்று பண்ணலாமா, நானும் இனிமேல் தான் ஃபஸ்ட் டைம் பாட்டு கேட்குறோங்கிற மாதிரி பண்ணலாமான்னு பரோட்டாவெல்லாம் ஃபுல்லாக அழிங்க, நான் ஃபஸ்ட் டைம் பரோட்டா சாப்பிட்ற மாதிரி பண்ணார். ஒரு 4-5 டேஸாக உட்காந்து ஒரு விஷயத்தை நல்லா குக் பண்ணி ஒரு மாதிரி ஃபார்ம் ஆகி வந்ததுக்கப்புறமா ஓகே இது வேணாம், இப்போ நானும் ஃபஸ்ட் டைம் பாட்டு கேட்குறேன், இப்போ நீயும் ஃபஸ்ட் டைம் பாட்டு கேட்குறேன். அப்படி முன்னாடி நம்ம பண்ணினோம் இல்லையா, அதெல்லாம் அழிச்சிடலாம், அதெல்லாம் வேண்டாம், இப்போலேருந்து என்ன தோணுது பார்க்கலாம் அப்படின்னோடனே கொரோனா மாதிரி எல்லாருமே ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு அது. ஸோ ஃபஸ்ட்டு டைம் இத்தனை நாளாக 4-5 நாளாக ஒர்க் பண்ணினதில் வந்துட்டு இதுதான் ஃபதலாக வருது, அப்போ நம்ம இதெல்லாம் பண்ணால் நம்ம என்ன பண்ணலாம், தட் பிகம்ஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ். அதுதானே இல்லை, இதில் நேரம் செலவழிச்சிட்டோம், இல்லை அது வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரியான அப்படி இல்லை. அதனால தானே அவர் படத்தோட பாட்டு ஆஸ்கர் வரைக்கும் போச்சு. அதுக்கு முன்னாடி என்னமோ ஒன்று உடனே வந்திருக்கும், இல்லை இது வேணாம், ஏதோ சம்திங் எல்ஸ் ஏதோ வேணும், இன்னமோ ஒன்று, அது என்னன்னே தெரியல, தேடல் தான் அதோட ப்ராசஸ்ஸே. இப்போது நீங்கள் இந்த கிஸ் மாதிரி ஒரு படம் டைரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் பல கதைகளை இல்லை இது வேணாம்னு சொல்லியிருப்பீங்க இல்லையா? ஒரு சில இடத்துல சொல்லுவேன், ஒரு சில இடத்துல டிரெக்டருக்கு என்ன வேணும்னு ஒன்று இருக்குது இல்லையா, அவங்க அதையுமே சொல்லுவாங்க, அதை ஸ்டேஜ் பண்ணியுமே தர சொல்லுவாங்க. ப்ளஸ் அவங்களுக்கு நம்ம ஒரு 3 நாள் உள்ளுக்குள்ளே போகிறோம் தலைவா, அவங்க பயங்கரமாக அந்த படத்துக்காக அந்த கதையிலேயே வேலை செய்கிறாங்க. நமக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய டீட்டெயில்டாக நரேட் பண்ண மாட்டாங்க. நமக்கு என்ன தேவையோ என்ன தெரியணுமோ அது மட்டும் தான் தெரியும். எத்தனையோ கதைகள் வச்சு நீங்கள் அறிமுகமாக இருக்கலாம் ஒரு இயக்குனராக. இதில் இது சரியாக இருக்கும் அப்படின்னு தோன்றதுக்கான முக்கியமான காரணம் என்ன? எனக்கு பிரமிஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு ஃபார் ஷுர். ஆமாம், இல்லை அதுதான். அது வேணுன்னா இந்த கொரோனா டைமில் நம்ம இந்த நெட்ஃப்ளிக்ஸு இதுலேயே பார்க்கும்போது எல்லாத்துலேயுமே காமனாக பார்த்த ஒரே விஷயம் கிஸ்ஸிங் தான். என்ன நீங்கள் எது எடுத்தாலுமே அதில் ஒரு பயங்கரமான ஒரு லிப் லாக் இருக்குது. ஸோ இப்போ அதில் தான் ஒரு ப்ராப்ளம், இதில் ஒரு ப்ராப்ளம் இருந்தால் என்னங்கிறது தான் எனக்கு இந்த ஒரு தாட் இருந்துச்சு. அது அந்த மாதிரியா இந்த மாதிரி இடத்துல இன்னொரு சில கதைகள் இருக்குது கூட. பட் ஆனால் எனக்கு தோணுனது இதில் இப்படி இருந்தால் என்ன நடக்கும், ரொம்ப கொண்டாடுற ஒரு இமோஷன் இல்லை தான் பிரச்சனை, நான் எப்படி இருக்குங்கிறது தான் ஸ்பார்க்கான ஒரு விஷயமே. இது பண்ணலாமே அப்படின்னு எனக்கு இருந்த ஐடியாவுக்கு அப்புறமா எனக்கு கூட இருக்கிற சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது அவங்க ரொம்ப எடிட்டர்ஸு கேமராமேன்ஸ் இருக்கிறவங்க கிட்ட சொல்லும்போது அவங்க ரியாக்ட் பண்ண விதம் தான் என்னை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிச்சு ஆக்சுவலாக. ஏன்னா ஒரு எடிட்டருங்கிறவங்க ஒரு படத்தையே கரெக்டாக பார்க்குறவன், ஒரு கதையை கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணுற ஒரு பர்சன், அவங்க இந்த லைனை பிடிக்குது அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்போ இதில் ஏதோ இருக்குது, நம்ம கரெக்டாக யோசிச்சிருக்கோம், அதுக்குலேருந்து அப்படி பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரெமிஸ் தோணும் போதில் ஃபஸ்ட்டு அந்த ஒன்லைனர் பயங்கர அட்ராக்டிவாக இருக்கும் இல்லையா? ஆனால் அதை டெவலப் பண்ணும்போது தான் நம்ம ரியலைஸ் பண்ணுறது இது மட்டும் பத்தாது, இதுக்கு மேலே தான் முக்கியமான வேலையை ஆரம்பிக்குது அப்படின்ட்டு. இப்போ ஒரு டைம் ட்ராவல்னு ஒரு படம் ஒரு கான்செப்ட் இருந்துச்சு அப்படின்னா அவன் பண்ண தவறுகளை திருத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்ற ஒரு கான்செப்ட் அதுலேருந்து வருது. ஸோ அது வழியாக அவன் என்ன தவறு பண்ணியிருப்பான்ற ஜோனுக்குள்ளே நம்ம போக ஆரம்பிப்போம். இப்போ உங்கள் படத்தில் வந்துட்டு ஒரு 2 பேர் கிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வச்சுட்டு அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் என்னவாக மாறுது அப்படின்றது இவனால் கணிக்க முடியுது, இவனுக்கு உடனே தெரிஞ்சிருது, அவன் வாழ்க்கையும் சேர்த்து. இதுலேருந்து என்ன மாதிரி எமோஷனல் பாசிபிலிட்டிஸ் ஓப்பன் அப் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு?
எனக்கு அவனுக்கு அது ஏன் வந்து அவனுக்கு அந்த மாதிரி தோணுதுன்னா ஒன் பாயிண்ட் இஸ் அவன் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயத்தை வந்துட்டு எதிர்க்கிறான். அவனுக்கு அவன் ஒன்றும் இமோஷன்லெஸ்ஸான பர்சன் கிடையாது. ஃபார் சம் ரீசன் ஹீ இஸ் அகெயின்ஸ்ட் லவ். அண்ட் அவனுக்குமே அவங்க அப்பா வந்து ஒருத்தரை கிஸ் பண்ணுறதை பார்க்குறான், விச் இஸ் நாட் இஸ் மதர். மேபி ஃப்ரம் ஸ்மால்லேருந்தே வீட்டில் இருக்கும்போது அம்மாவை கிஸ் பண்ணுறத ஒரு பையன் பார்த்துருக்கலாம். அந்த மாதிரியே இருந்துட்டு முதல்ல பார்க்கும்போது ஃப்ளிப்பாக இருந்தது அதோட விஷயம். ஸோ அவனுக்கு லவ்வும் பிடிக்கல, பியூட்டிஃபுல்லாக சேர்ந்த ஒரு கப்புளுக்குமே இதான் நடக்குதுங்கும் போது எண்ணம் போல தானே எல்லாமே நடக்குதுங்கிறதுனால தான் அவனுக்கு ஒரு கிளாஸ் எடுக்கணும், அவனுக்கு ஒரு லவ்னா ஒரு கிளாஸ் எடுக்கணுங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட். அதில் எனக்கு வந்து லவ் பண்ணி ஒரு கப்புலாக சேர்ந்துருந்து அதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து அப்புறம் அவங்களுக்குள்ளேயே ப்ராப்ளம் வந்து அப்புறம் எப்படி அவங்க சேர்ந்தாங்கங்கிறது வந்துட்டு எல்லா லைஃப்லையுமே இருக்குது. இந்த படத்தை ஐ லவ் யூன்னு அவன் எப்போ சொல்கிறானோ அப்போவே இந்த படம் முடிஞ்சிடணுங்கிறதான் நான் முதல்ல திங்க் பண்ணின ஒரு ஐடியா. எனக்கு அந்த எப்போவுமே எனக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு கோரியோகிராஃபராக நீங்கள் என்னை பற்றி கேட்டால் நான் என்ன பண்ணினேன் அப்படிங்கிறதான் எனக்கு ஹை. நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறதுல எனக்கு ஹை கிடையாது. அது ஒரு ஹிஸ்ட்ரின்னு வச்சுக்கோங்க. யாராக இருந்தாலுமே சரி, இதுக்கு நீங்கள் எப்படி தயாரானீங்க அப்படிங்கிறது அதுதான் அதோட அழகே. அதில் தான் நல்லா இமோஷனே இருக்கும், மேலே கீழே அப்படி. நிறைய கதைகள் வந்து இந்த ஐ லவ் யூன்னு ஒருத்தன் தோராயமாக அவன் ஃபீல் பண்ணுறானோ இல்லையோ அது ஒரு சொல்லியே அவனை வேண்டாம் விருப்பம் ஒன்று சொல்லிடுவான். ஆமாம், அதுலேருந்து அது ஆரம்பிக்கும். அதுலேருந்து அது அங்கே ஆரம்பித்து போய் அது எங்கேயோ போய் ஆக்சுவலாக அது சொல்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு நிஜமாவே நீ அதை மீன் பண்ணி சொல்லணும். அதை சொல்லணும்னா அதுக்கு அவன் ஒன்று பெருசாக ஒன்று கோ த்ரூ பண்ணி போய் அதை உண்மையாக அவன் சொல்லணுங்கிறது என்னோடய பாயிண்ட். அவன் எப்படி போய் ஐ லவ் யூ சொன்னான்னா, நானுமே கூட சாக ரெடி, ஆனால் ஒன்றுப்பா ஐ லவ் யூ, நான் இதுக்கு தான் சொல்கிறேங்கிறத இதுதான் முட்டி போட்டு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் அவனை லவ் பண்ணுறேன், நீ சாக போகிறவா சேர்ந்தே நான் அவன் கூட சாகிறேன்னு சொல்கிறது தான் எனக்கு பெரிய பெஸ்ட்டு ப்ரொப்போசலாக எனக்கு அதில் தோணுச்சு. ரைட். ஏன்னா நம்ம சொசைட்டியில் ஒரு கல்ச்சுரலாகவே இந்த ஐ லவ் யூ அப்படின்றது எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஈக்குவலண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இப்போது மற்ற சொசைட்டிலலாம் ஆக்சுவலி ஒன்று புரிஞ்சு பழகி கரெக்ட் எனக்கு ஒன்று நல்லா தெரிஞ்சிருச்சு நிஜமாவே ரொம்ப நார்மலான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. ஆக்சுவலாக இப்போது தூரத்துலேருந்து ஒரு பொண்ணை பார்த்துட்டு தோராயமாக அவள் கொஞ்சம் சுமாராக இருக்கா அப்படின்னு தெரிஞ்ச உடனே அட்ராக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கிட்ட போயிட்டு ஐ லவ் யூ எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம முன்னாடி இருக்கும்போது அது ஐ லவ் யூங்கிற வார்த்தை சொல்லலாமா வேணாமான்னு இருந்தது. இப்போ பசங்களே லவ் யூ ப்ரோ அப்படின்றாங்க. பசங்களே பசங்க இப்போ அது இதுவாகிடுச்சு. ஸோ அந்த லவ் பிடிக்காம ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு இப்படி ஒரு விஷன் ஒன்று வருது. ஏன் எல்லாரும் பிரியறதை பார்க்கறனா அது அவனோட தாட்டு தான், அது அவன் தான் தப்பு ஆக்சுவலாக. அதனால தான் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்டிங்காக அவனை பட்ட ஒரு விஷயம் வந்துட்டு அவன் வந்து மற்றவங்க வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது இது செட் ஆகாது, இது கேவலமாக இருக்குன்ற ஒரு பார்வை தான் அவனுக்கு இருக்குல்ல. பட் ஆக்சுவலாக அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்றது அந்த 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். இவன் வெளிப்பார்வையிலேருந்து இவனால் கணிக்கவே முடியாது அவங்களுடைய உறவில் எது அழகானது, என்ன பிரச்சனை. ஆமாம், ஏன்னா இவனுக்கு அது பிடிக்கல, இவனுக்கு பிடிச்ச மாதிரியே பிடிக்காத விஷயத்த பார்க்குறான். சாவுங்க எல்லாரும் போய் இந்த உலகத்தில் காதலே இருக்காது, நான் தான் அங்கே ராஜாவாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு முன்னாடியே நான் பார்த்துட்டேன்டா அப்படின்னு ஒன்று இருக்குது. பட் ஒய் திஸ் இஸ் ஹேப்பனிங் டு மீங்கிறது தான் அவன் கொஸ்டின். அப்போ தான் ஹீ இஸ் மீட்டிங் த பர்சன், அந்த பொண்ணை பார்க்குறான், அங்கேருந்து அந்த இதுவாக இருக்குங்கிறது தான் இதோட ஐடியா. இப்போ அந்த ஒரு 2 விஷயம் கேட்கலாம் வச்சு, அது 2மே ரிலேட்டட் தான். ஒன்று, நம்ம நிறைய டான்ஸ் ஃபிலிம்ஸ் நம்ம பார்க்குறது கிடையாது. ஓவராலே நம்ம சினிமாவில் டான்ஸ் அப்படின்ற ஜான்ரை மட்டும் நம்ம சொல்கிறேன். அதுக்கான காரணம் மேபி நம்ம படங்கள் எல்லாத்துலேயுமே இருக்குன்றதுனால அது தனியாக நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போது ஹாலிவுட் நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோம்னா அங்கே அந்த ஸ்டெப் அப்பு இதுன்னு சொல்லிட்டு நிறைய டான்ஸையே மையமாக வச்சு எடுக்கப்படுற படங்கள் இருக்குது. ஸோ ஐ வுட் ஹவ் நேச்சுரலி தாட் இப்போ ஒரு கொரியோகிராஃபர் ஒரு படம் பண்ணும்போது இந்த ஜான்ரை ரொம்ப ஐடியலாகவே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுக்கு செட் ஆயிரும் அப்படின்னு தோணும். பட் 2வதாக நீங்கள் இப்போது சாரா ஹீரோயினுடைய பேர் இந்த படத்தில் அவங்க கேரக்டர் மென்ஷன் பண்ணதுனால அவங்க ஒரு டான்ஸ் ஸ்கூலில் தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது என்னோட டான்ஸ் ஸ்கூல் தான், நான் இருந்த டான்ஸ் ஸ்கூல் தான். அது அவங்க லேடி வெர்ஷன் ஆஃப் மீ. அந்த படத்துலேயே ஃப்ளையர்ஸ் தான். இல்லை, நான் ஒரு கோரியோகிராஃபர், என்னோட ஸ்ட்ராங் ஜோன் டான்ஸு. இதில் நான் படம் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஐ ஃபீல் அது ஒரு பெரிய ஹையாக இருக்காதுன்னு எனக்கு ஒரு புரிதல் இருக்குது. ஐ ஹேவ் டான்ஸ் உங்களுக்கு எனக்கும் சரி பார்க்குறவங்களுக்குமே எனக்கு தெரியுமே இவன் டான்ஸ் படம் தான் எடுப்பான், இப்படி தான் வந்து உட்காடுறாங்க.
தெரியும் சதீஷ் கிட்டேருந்து ஒரு டான்ஸ் ஃபிலிம் தானே வரப்போகுது, அதில் ஒரு காம்படிஷன் இருக்கும், தெரிஞ்சது தானே நான் பார்க்குறேன். அப்புறம் அவங்க வரும்போதே அதில் ஆயிடுவாங்க. ஸோ வாட் ஐ ஃபீல், எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயத்த எனக்கு லாஸ்ட் லேயராக நான் வச்சுக்கிறேன் என் படத்தில். ஸோ நான் எதில் உடஞ்சி நான் கீழே விழுந்தாலுமே அதுக்கு கீழே நான் விழ மாட்டேன். அப்படிங்கிறதுனால தான் சாராவை நான் ஒரு டான்ஸ் ஸ்கூல் அப்படின்னு வச்சுக்கிட்டது அது ஒரு கடைசி லேயர் என்னோடய மைண்டில். அதை கொண்டு போய் நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன் வச்சுக்கோங்களேன். அதில் பிரேக் ஆச்சுன்னா நான் எங்கே போய் கடைசியில் போய் விழுவேனே தெரியாது. இப்போ எனக்கு ஒரு சின்ன என்ன சொல்கிறது, ஒரு கம்ப்ளைண்ட் இன் மெனி ஆஃப் அவர் ஃபிலிம்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதில் பல முறை அவங்க இந்த தொழில் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுவே போதுமாக இருக்குது நிறைய படங்களில். அப்படின்னா எப்படின்னா இப்போது யார் இவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இவன் ஒரு கண்டக்டர், இவன் ஒரு டான்ஸர், இவன் ஒரு சிங்கர் அப்படின்னு சொல்கிறதே பெரும்பாலான படங்களில் இது என்ன சொல்கிறது, அந்த அந்த வேலையை சொல்லும்போது அவங்க யாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல. இப்போ ஐ வண்டர்ட் உங்களுக்கு இப்போ சாரா அப்படின்றவ ஆமாம் ஒரு சால்சா கிளாஸ் மாதிரி ஒரு டான்ஸ் ஒன்று நடத்துகிறா. இப்போது அதுக்கு மேலே அவளுக்குள்ள என்னென்னலாம் இது எதுக்காக தேவைப்பட்டுச்சு முக்கியமாக நீங்கள் பார்க்குறீங்க? ஒரு ப்ரெமிஸாக ட்ரெயின் பண்ணுற ஒரு இடம், இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் சந்திச்சுக்கிறதுக்கான ஒரு இடமாக முக்கியமாக பார்த்தீங்களா, இல்லை வேறு எப்படி கவனிச்சிங்க? இது எப்படி சொல்லணும்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆங்கர், இந்த மாதிரி ஒரு பீப்புளை ஹோஸ்ட் பண்ணுறீங்க. நீங்கள் இப்போ ரோட்டில் போகிறீங்க, ஏதோ வந்துட்டு பைக்கில் போகிறீங்க, சிக்னலில் நிற்கிறீங்க, ஒரு வண்டி வந்து இடிக்கிறான், 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசுகிறீங்க, அப்புறம் பார்த்தா ஸ்டேஷனுக்கு போகுது, ஸ்டேஷன்லேருந்து பார்த்தா அது வேறு மாதிரி நடக்குது, இப்படி போகுது. இதில் வந்து எனக்கு என்ன நடக்குதுன்னா, நீங்கள் வந்து ஒரு ஆங்கர் அப்படி சொல்லிட்டு பிரச்சனைக்குள்ளே நான் போகிறதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். ஏன்னா நீங்கள் ஒரு ஆங்கர், நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆங்கரை விட பெரிய ஆங்கராக இருக்கணுங்கும் போது தான் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு டீட்டெயிலுக்குள்ளேயே நம்ம போக போகிறது. இந்த மாதிரி ஒரு டான்ஸ் கிளாஸ் வச்சுருக்கிற ஒரு பொண்ணு, இந்த மாதிரி ஒரு மாதிரி ஐடியாலஜியில் இருக்கிற ஒரு பையன், எப்படி என்ன நடக்குது லைஃப்பில், இவங்க 2 பேரும் எப்படி சேர்றாங்கங்கிறது தான் என்னோடய பாயிண்ட்டு. இவன் பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகணுங்கிற கனவு இல்லை, இவன் பெரிய டான்ஸ் மாஸ்டர் ஆகணுங்கிற கனவு கிடையாது. இவங்க லைஃப்பில் இங்கே இப்படி இருக்காங்க, இந்த ஐடியாலஜி இந்த மைண்ட் செட் அவங்களுக்கு இனிமேட்டு வரலாம் லைஃப்பில். நான் ஒரு அனிருத் மாதிரி ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் ஆக போகிறேன்னு ஹீரோ இருக்கலாம், நான் ஒரு பெரிய பிரபுதேவாவோட பயங்கரமான கோரியோகிராஃபர் ஆக போகிறேன்னு அந்த பொண்ணுக்கு ஆசை இருக்கலாம். பட் நம்ம அந்த ஆசைகளை போய் சொல்ல போகிறது கிடையாது. இப்படி இருக்கிற இவங்க, இப்படி இருக்கிற பையனுமே சேர்ந்து என்ன நடக்க போகுதுங்கிறது தான் அதோட ஸ்டோரியே. நம்ம அங்கே தான் நம்ம அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டே போகிறோமே தவிர, இவன் வந்துட்டு வெல் செட்டில்டு, சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்லை, அதை நான் சொல்லிட்டேன். இவங்களுக்குமே ஏன்னா அதை கேட்பாங்க, என்னன்னா இவன் பாட்டுக்கு திரியறான், அவங்க சோத்துக்கே எப்படிங்கன்னு, அவங்க வீட்டில் நல்லா தான் இருக்கிறாங்க. ஏன்னா அதுதான் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரை வச்சுருக்கிறாங்க. தே கேன் ஈட் வெல், தே டோன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம். இட் இஸ் தட் ஹி இஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டட் பிகாஸ் his dad and mom relationship break ஆயிடுச்சு. So now I'm very clear, I don't want any girl in my life. Now I'm having this issue because of this girl. இவனை வந்து ப்ரப்போஸ் பண்ணது ஒரு சிங்கராக இருக்கிற போது நிறையா பேர் அட்ராக்ட் ஆவாங்க. அதே மாதிரி ஒரு பொண்ணு இவனை ப்ரப்போஸ் பண்ணும்போது ரொம்ப சீப்பாக பிஹேவ் பண்ணிட்டான், அப்படி பண்ணியிருக்க தேவை கிடையாது. அதே மாதிரி இந்த பொண்ணுக்கு நடக்கும்போது ஷீ ஹேண்டில்ட் இட் வெரி வெல். ஸோ நடக்குது. அந்த புக்கு அவன்கிட்ட வந்த ரீசன் அவனை கிளென்ஸ் பண்ணுது அவனை. உங்களுக்கு அந்த ஹோல் புக் ஆங்கிள் தேவை, அது இல்லாமல் கூட நீங்கள் பண்ணியிருக்கலாம்ல, நீங்கள் நினச்சது அதை இல்லாமல் பண்ணால் நம்ம மக்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கிற நிலைமைக்கு போயிருக்கேன். ஏன்னா தட் வில் பிகம், ஐ ஹேட் அன் ஐடியா, ஒரு டிராஃப்ட் அப்படி தான் இருந்தது. முதல்ல அதுக்குள்ளே நான் போகலை. முதல்ல இருந்த ஐடியாவில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த பொண்ணோட வீட்டில் இடமே இல்லாமல் இருக்கும். அவங்க அப்பா வந்துட்டு பயங்கரமாக புக்கு படிச்சிருப்பார். எப்பா இந்த செல்ஃப் எனக்கு வேணும்ப்பா சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அவங்க காய்லாங்கடைக்கு போடுவாங்க. அவங்க அப்பா வந்துட்டு இதெல்லாம் புக்கு கிடையாது, இதெல்லாம் நாலேஜு, உனக்கு கஷ்டமாக இருக்குன்னு 4 பேர்கிட்ட கூடு, அவங்க படிப்பாங்க, இதை கொண்டு போய் இங்கே போடுறதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகும். கை மாறி போகும்போது அப்படி ஒன்று நடக்கும். அது அந்த ஒரு மொமெண்ட்டு தான், அது என்னமோ நடக்குது அவன் லைஃப்லங்கிறது தான் விஷயமாகவே இருந்தது. ரொம்ப நம்ம போட்டு ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டோம், ஈஸியாக போகட்டும் அப்படிங்கிறது தான் தாட் ப்ராசஸாக இருக்கும்போது, ஸோ இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஓகே, இவங்க இந்த மாதிரி எப்படி தப்பிக்கிறாங்கிறத பார்க்குறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அந்த புக் ஆங்கிள்ங்கிறது அது இன்னும் இந்த இன்ட்ரெஸ்டிங்காக புரிய வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது, புரிஞ்சிடும் அப்படின்னு நினச்சேன். இப்படி இருந்த ஒரு கிங்கு இப்போ பிறந்திருக்கிறாங்கங்கிற மாதிரியான ஒரு கேட்டகரைசேஷன் வரும்போது
இன்னும் ரொம்ப சொல்ல தேவைப்படல. இல்லைன்னா நான் இன்னும் அவன் 2 பேரும் லவ் பண்ணும்போது கல்லை வெட்டி எறியது, மண் போடுறது, இரிட்டேட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் பண்ணியிருக்கணும். தட் வில் பி லிட்டில் மோர் போரிங் ஃபார் பீப்புள் அப்படின்னு திங்க் பண்ணேன் நான். ஸோ அதனால் அது அப்படி எடுத்துக்கிட்டது. இதில் பொண்ணு பேர் சாரா நம்ம மென்ஷன் பண்ணோம், பையன் பேர் நெல்சன். ஃபஸ்ட்டு ஜேசன், தம்பி பேர் ஜோசப், வந்து ஹீரோ பேர் கேள்விப்பட்ட மாதிரி அதே தான், ஜோசப் விஜய் சார், விஜய் அதுதான் இருந்தது. அதுக்கப்புறமா நெல்சன் வச்சுக்கலாமான்னு கவினுமே கேட்டாப்புல. சரி எனக்குமே அது தோணுது. ஏன்னா விஜய் சார் பர்த்டேவும் கவின் பர்த்டேவும் சேம் டே. நம்ம ஆளுங்க சம்மந்தமே இல்லாமல் அவனை வாழ்த்தாமல் இஷ்டத்துக்கு பேசுவாங்க. சரி நம்ம அதுக்கு ஒரு விஷயத்த கொடுத்துடக்கூடாதோ அப்படின்னு, அதனால் சும்மா ஏதோ பப்ளிக்கமே இல்லாமல் வாய் மென்றானுங்க, நம்ம பப்ளிக்கம் தரணுமா அப்படிங்கிற மாதிரி. சரி அப்படின்னு நெல்சன்னா இன்னொரு ஜாலியாக இருந்தது. நம்ம ஸ்பாட் டே நெல்சன் நாங்கள் வாடா அப்படிலாம் சொல்லலாம், அது நேரில் சொல்ல முடியாது. ரொம்ப நாள் ஆசை அது என்ன அவன் கொஞ்சம் டார்ச்சர் நம்மளை பண்ணுறான். அதுக்கு அது காலேஜ் டேஸ்லேருந்தே அது ஒன்றும் இல்லை, ஜாலியாக இருந்தது. சும்மா நெல்சன் கூப்பிடும்போது இதை பார்க்கும்போது அவன் இரிட்டேட் ஆகும்டா அப்படின்னு ஒரு சந்தோஷம் கன்ஃபார்மாக இருக்கும். நாங்கள் ஏன்னா அந்த படத்தில் எங்களுக்கே இருக்குது. ஏன்னா டப்பிங் எடுக்கும்போது எத்தனை நெல்சன்னு டப் பண்ணுறவங்களே கேட்டாங்க, இல்லை இரிட்டேட்டே ஆகுதுல்ல. ஆமாம், அப்போ கன்ஃபார்மாக உனக்கு ஆகிடும், நீங்கள் சொல்லிவிடுங்க. இப்போது இந்த படத்தை நீங்கள் மோரர்லெஸ் முடிஞ்ச வரைக்கும் லைட் ஹார்ட்டடாக தான் டீல் பண்ண ட்ரை பண்ணுறீங்க இல்லையா? இது என்ன தான் ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு எமோஷ்னல் ஒரு ரொம்ப ஹெவியான ஒரு ஸ்பேஸ் போகும்போது கூட நீங்கள் அதுக்குள்ளே இறங்கினாலுமே ப்ராடான ஒரு டோன் வந்து லைட்டாக இருக்கக்கூடிய ஒரு டோன் தான். இப்போது அது ஒரு கஷ்டமான ஒரு சிக்கலாகுது. இப்போது ஒரு பக்கம் ஹெவியாக ஒரு விஷயங்கள் நடக்குது. இப்போ அவனுக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல, ஒரு குடும்பத்திலேயே ஒரு ட்ராமா அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு. பல தோல்விகள் தான் அவன் கண்ணுக்கு முன்னாடி எல்லாமே தெரியுது. காதலில் கொஞ்சம் கூட அடிப்படை இன்ட்ரெஸ்ட் கூட இல்லாமல் அதில் நம்பிக்கை இல்லாத ஒருவனாகத்தான் இருக்கான். இது எல்லாமே ரொம்ப உளவியல் ரீதியான பிரச்சனைகள். அப்படி இருந்தும் வாங்க லைட் ஹார்ட்டடாக லெட்ஸ் ரன் திஸ் ஃபில்ம் அப்படின்றது அதனுடைய நோக்கம் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. பட் ஐம் சேயிங் இப்போ அதிலேருந்து இந்த ஸ்விட்ச் பண்ணுறோம்ல நம்மளுடைய படங்களில் பல முறை வி ஆர் ஏபிள் டு கான்ஸ்டன்ட்லி த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் டூ திஸ் ஸோ கிரேஸ்ஃபுல். இல்லை ஒரு மோமெண்ட் பயங்கர ஒரு சீரியஸான ஒரு ஜோனில் நம்ம அழுத்துவாங்க. பட் அதே சீரியஸ்னஸை வச்சு அடுத்த மோமெண்ட் அப்படியே ஜாலியான ஒரு ஸ்பேஸ்க்குள்ளேயே நம்ம அதனால் நகர்த்த முடியும். லைட் ஹார்ட்டடாக என்னை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நாங்கள் வந்துட்டு நல்லா சிரிப்பாங்க. நீ ரொம்ப சீக்கிரம் அழப்போகிற அப்படின்னு தானே சொல்லுவாங்க. நீ நல்லா சிரித்தாலே ரொம்ப லிட்டில் பிட் கஷ்டமாக இருக்கிறதுமே கஷ்டமாக தான் நமக்கு ஃபீல் ஆகும். ஹவ் இன்ட்ரெஸ்டிங். தட் இஸ் ஹவ். பிகாஸ் டு பி ஃப்ராங்க், நான் ஒரு ரீசன் நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். நாங்கள் வந்து இந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸ்க்காக இந்த பாத்ரூப்லாம் போட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தோம். அது நீங்கள் பார்த்தீங்கன்னான்னு தெரியாது. அதுதான் படத்தை விட அதுதான் எல்லோரும் பார்த்தாங்க. அந்த இன்டர்வியூ செஷன் வந்துட்டு நாங்கள் ஒரு 5-6 பேர் இருந்தோம். பயங்கர கலாட்டா. கவின்னா சிரித்து மூஞ்சிலாம் பிங்காகி கண்ணுலாம் ரெட் ஆகி தண்ணி வந்து அப்படி இருந்தது. அதை பண்ணி முடிச்சுலாம் சிரிக்கும்போது நான் இப்படி ஃபோனை எடுத்து பார்க்கும்போது ரோபோ சங்கர் சார் தவறிட்டார். அவ்வளோதான் தலைவா. அதுக்கப்புறம் நான் ஊமை ஆகிட்டேன். முடியல, வந்துனே இருக்கு. ஏன்னா அதுதான் சொல்கிறேன், அது சாதாரணமாக இருந்தால் கூட நான் அதுக்கு ரியாக்ட் அப்படி பண்ணியிருப்பேனான்னு தெரியல. அதுக்கு முன்னாடி என்னோடய பீக்காக நான் சிரித்து நான் சிரித்தா ஒரு அளவாக சிரித்தா அழகாக இருக்கும், ரொம்ப சிரித்தா கேவலமாக இருக்கும்ல. அந்த ஜோன்லலாம் சிரிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இந்த நியூஸு ரொம்ப பாதிச்சிடுச்சு. புரியுது. ஸோ எப்போவுமே என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். இவ்வளோ தான் இருக்கணும். நீங்கள் அழணுன்னா நீங்கள் எல்லோரும் எப்படி அழணும்னு நினைக்கிறீங்க? கீழே விழுந்து சட்டையை பிச்சுனா இல்லையே, அப்படியே அழணும். பக்கத்தில் இருக்கிற ஒய்ஃபோ கேர்ள் ஃப்ரெண்டோ ஃப்ரெண்ட்ஸோ பார்த்தா நம்ம அழணும் தெரிஞ்சக்கூடாது. இப்படின்னு அழுதுட்டு அப்படின்ட்டு பண்ணிட்டு இருந்துடணும். இவ்வளோ இருந்தாலே எனக்கு போகிறோம். இதுக்கு கொண்டு வரணும். இதுதான் ஸ்டார்டிங் தான். ஒரு மழைனாலே ஒரு தூறல் தான், அப்புறம் தானே என்னவாக இருந்தாலும் அது மழை தானே. அதுக்கு வந்துட்டு மக்களை அழகாக கூட்டிக்கிட்டு போகணுங்கிறதான் என்னோட தாட்டே. நீங்கள் சொல்லும் போதில்ல, இந்த படத்துலேயே ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஒரு இடத்துல வர சீன் எனக்கு பிடிச்சது. அதில் கவினுடைய பெர்ஃபார்மன்ஸும் நான் ரசித்தேன். அவர் வந்து இந்த பொண்ணை நிராகரிக்கிற ஒரு சீன், எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்ற மாதிரி அப்படியே கழட்டி விடக்கூடிய ஒரு மூமெண்ட்டு. நினச்சிருந்தா அது ஒரு பெரிய பயங்கரமான ஒரு ட்ராமாட்டிக்காக ஒரு எமோஷ்னலான ஒரு மூமெண்ட்டாக கூட நீங்கள் விற்றுருக்கலாம். ஆமாம், இல்லை ஏன்னா அந்தளவு அது கிடையாது. அதில் என்ன தெரியுமா நடக்கும்? நான் ரொம்ப அதை குக் பண்ணினா என்ன தெரியுமா நடக்கும்? செம்ம நல்லா இருந்தால் கூட இவங்க 2 பேரும் எப்படா லவ் பண்ணானுங்க, நம்ம ஏதோ மிஸ் பண்ணிட்டோமா, இவங்க என்ன அப்படி இல்லை. அதுதான் விஷயமே. ரொம்ப இயல்பாக இருக்கும். சடனாக அவர் வந்துட்டு என்னால் உனக்கு ஏதோ பிரச்சனை நடக்க போகுது, அதை போய் நான் உங்கள்கிட்ட சொன்னால் அதை நீ கேட்கவும் போகிறது கிடையாது.
வேணாம் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த 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 ஃப்ரிட்ஜு கிட்டக்க அவங்க இருக்கும்போது அதுலேயே ஒரு தடுப்பு, நீ அங்கே நின்றுக்க நான் இங்கே நின்றுக்கிறேன், இவ்வளோ தான் சொல்லவே முடியும் இதில். அதான் இவ்வளோ தான் ரியாக்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறதே அவ்வளோதான் இருக்கணும். இதுக்குன்னு ரொம்ப ஹர்ட்டிங்காக வார்த்தையை போட்டு அவள் இது வரைக்கும் நீ என்கிட்ட பேசுனது எல்லாமே கேவலப்படுத்துகிற மாதிரி பேசணுமோ அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ரெண்டு பேருக்குமே தெரியுது, ரெண்டு பேருமே பிடிச்சிருக்குதுன்னு ஒருத்தர் அந்த தடுக்கிறாங்கிறத வந்துட்டு தடுக்கிறாங்கிறதே அது ஹிட் ஆகிடும் எந்த ஒரு கேர்ளாக இருந்தாலுமே. வார்த்தைலாம் ஐ திங்க் இட் இஸ் இனஃப், நீ அந்த இடத்துலேயே இதுவே போகிறோம். நீ எப்படிப்பட்டவ தெரியுமாலாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது, அவ்வளோ தூரத்துக்கு அது போகவே தேவையில்லை. ஆக்சுவலாக ஐ ஆல்சோ தாட் இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் தட் இந்த பொண்ணுக்கு ரிஜெக்ஷன் பல விதங்களில் நடக்குதுல்ல. ஒன்று வந்து அவள் இந்த கிஸ் அப்படின்ற ஒரு ஐடியாவை அவள் முன்வைக்கும் போதே வென் ஷீ ஷோஸ் இன்ட்ரெஸ்ட் இன் கிஸ்ஸிங் அந்த இடத்துலையும் மறுபடியும் ஒரு ரிஜெக்ஷன். ஏன்னா அவங்க வந்து அதை பியூராக அவங்க நினச்சிட்டு இருக்காங்க இது வரைக்கும் போன ஜேர்னியில். ஐ திங்க் திஸ் இஸ் நேச்சுரலாக நடக்குது, இது என்னோட ஹீ இஸ் மை மேன்ங்கிற தாட் வந்துருச்சோ அந்த மாதிரி தான் அவங்க அதை பார்க்குறாங்க. இவன் வந்துட்டு உங்ககிட்ட நான் உண்மையாக ஒரு விஷயம் சொல்லணும், நான் வந்துட்டு முக்கியமான விஷயம் சொல்லணுங்கிறாங்க. அவளுமே இவருக்கு வந்துட்டு உண்மையை சொல்லணும், அவருமே நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம். இவன் ஷையில் இருக்கா, ஆனால் அவன் பிரச்சனையில் இருக்கான். ஆனால் ரெண்டு பேரும் பேசுறது ஒரே வார்த்தை தான். ஆக்சுவலாக அங்கே தான் அதை போய் அவள் கிஸ் பண்ணும்போது அவனுக்கு ஒன்று நடக்கும்போது இது என்னன்னு சொல்லி நான் புரிய வைப்பேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் அந்த ஒரு விதமான ஒரு ஷேம் ஒன்று ஃபீல் பண்ணுவோம்ல. இப்போ ஒருத்தங்க வந்து ஒரு வல்னரபிளாக இறங்கி, அதுவும் பெண்கள் முக்கியமாக, ஏன்னா நம்ம படங்கள்லையும் பெருசாக அதை பார்க்க மாட்டோம். எப்பவுமே ஆண்கள் தான் அதெல்லாம் இனிஷியேட் பண்ணுற மாதிரியும் பெண்கள் வந்து அந்த ஒரு வரத்தை அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரியும் தான் நம்ம காட்டுவோம். இதில் ஐ லைக் தட் யூ வென்ட் இன்டு தோஸ் ஸ்பேசஸ். இல்லை இட் இஸ் நாட் தட் ஆம்பளை தான் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணணும், கேர்ள்ஸ் தான் இல்லை, அதுக்கான டெம்ப்ளேட் நிறைய இருக்கு. இந்த மாதிரி எனக்கு தாட் ப்ராசஸே இல்லை. அதுதான் வெயிட் வைக்கும்போது சொல்றேன்னா அதனாலேயே எனக்கு இந்த மாதிரி நம்ம ஜென்ரலாக பார்க்க மாட்டோமேன்னு ஒன்று இருக்குல்ல, அதுவே நமக்கு ஒரு புதிய அனுபவமாக அது மாற்ற. ஒருத்தர் வேண்டான்னு சொல்றத அவங்கள அவமானப்படுத்தி தான் சொல்லணுமாங்கிறது தான் என்னோட தாட்டாக இருந்தது. வேண்டாம் சொல்றதே ஒரு விதமான அவமானம். உங்ககிட்ட எனக்கு பேச பிடிக்கலைங்க, நம்மளும் நீங்களும் பேசிக்கவே வேணாங்க இனிமேட்டு. இதுவே வந்து இதுதான். இதுக்கு மேலே இன்னும் வார்த்தைகளை வச்சு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி சொல்கிறதுல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. டக்குன்னு அதில் என்ன நடக்கும்னா அவங்க ஒரு வாசனை அப்புறம் இது சண்டையாக போயிடும். அது எவ்வளோ அதுலேயுமே அவங்க லைட்டாக இன்சல்ட் பண்ணியிருப்பான். ஏன்னா ஒருவேளை நம்ம பேசினா அவன் நம்மளை விட்டுட்டு போகாமல் நம்ம கூட இருந்துருவாளோங்கிற ஒரு பயம் இருக்கும் அவனுக்கு. அதுதான் நான் இது வரைக்கும் யாரையுமே கிஸ் பண்ணதே கிடையாது, யார் சொன்னான் என்ன அப்படின்வான். ஆனால் அது யார் சொன்னால் அவன் அதுக்கு சொல்லலை, சொல்லிட்டு எனக்கும் உங்களை பிடிக்கும்னு யார் சொன்னான் அப்படின்ட்டுருவான். ஏன்னா தெரியுது அது அது நெஞ்சுக்குள்ளே இறங்கிடுச்சுன்னு. அவன் அங்கேயுமே அந்த கேரக்டரை அவன் வந்து அதை நிறுத்துறான். அது ரெண்டாவது வாட்டி நான் மறுபடியும் ஏறி அதை அடிக்கணும்னு அவசியம் இல்லை. அதான் சொன்னேன், யாருக்கு தெரியும் யாரையே கிஸ் பண்ணீங்கன்னு, எனக்கு என்ன தெரியும், நீங்கள் இதாட்டியுமே நீங்கள் இப்படி பேசியிருக்கலாம். ஆனால் அவன் அங்கேயுமே அதை வச்சுட்டு இப்படி பண்ணுறாங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி தான் நம்ம ஹேண்டில் பண்ணிக்கிட்டோம். இப்போது பல சினிமாவில் பல தொழில்கள் செஞ்சவங்க இயக்குநர்களாக மாறி இருக்காங்க. இப்போ எடிட்டர்ஸ் ஞாபகம் இருக்குது, சினிமாட்டோகிராஃபர்ஸ் ஞாபகம் இருக்குது, இப்போது கொரியோகிராஃபர்ஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த நம்பர். ஐ ரியலி ஃபீல் லைக் இப்போது அந்தந்த ஸ்பேஸில் சில எக்ஸல் பண்ணாங்க, அதுக்கப்புறமா அவங்க டைரக்டராக மாறுறாங்கன்னா அவங்க ஏற்கனவே எந்த இடத்துல தங்களுக்குன்னு ஒரு பேர் உருவாக்கிட்டு இருக்காங்களோ அதிலேருந்து ஒரு ஸ்கில் ஏதோ ஒரு பெரிய விதத்தில் இதுக்கு பயன்படும் இல்லையா? இப்போ நீங்கள் எடிட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் பூரா ஃபிலிம்ஸை. கரெக்ட். கோரியோகிராஃப் பண்ணாலும் என்ன ஹெல்ப் பண்ணணும்னா ஹீரோஸ்க்கு கால் பண்ணி கதை சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஃபோன் பண்ணால் அவன் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கதை இருக்குது, நான் உங்கள்கிட்ட வந்து நரேட் பண்ணலாமான்னு கேட்டால் வா மச்சான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கதை சொல்லி கதை பிடிக்கிற வரைக்கும் எல்லாமே ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமாலாம் ஒன்றும் ஈஸியாக இருக்காது. ஸோ பிஆர் ரிலேட்டட் ஒர்க் எல்லாம் பயங்கரமாக முடிஞ்சிருது அப்படின்னு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் லிட்டில் பிட். ஏன்னா இத்தனை வருஷமாக இருக்கும்போது அத்தனை பேரோட ஃபோன் நம்பர் ஃபோனில் இருக்குது இல்லையா? அப்போ ஒரு குரூப் இருக்கும், இல்லை குரூப்பில் பேசுவோம், இந்த மாதிரி அதில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. இந்த கோரியோகிராஃபராக இருந்ததுக்கு இது ஒன்று நடக்கும், இது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் அதுக்கு மட்டும்தான் இது எல்லாமே யூஸ் ஆகும். உங்களோட முக்கியமான ஸ்விட்ச் எப்போ டர்ன் ஆச்சு டைரக்டர் ஆகலாம்? எஸ் ஐ கேன் டூ இட், வா இது சும்மா அப்பப்போ மைண்டில் தோணிட்டு இருக்கு, பட் இன்னும் இப்போ நிஜமாவே இதை செய்கிறோம் பண்ணுறோம் அப்படின்னு. அதுதான் ப்ரோ, அது டே தெரியல ப்ரோ. எனக்கு எல்லாமே அப்படி தான். நான் ஒரு இடத்துல போயிட்டு நான் கிரிக்கெட் மாதிரியே படத்தை பார்ப்பேன், லைஃபையே பார்ப்பேன். நான் ரொம்ப எனக்கு பிடிக்கும், ஐ லவ் டு ப்ளே கிரிக்கெட். என்னெல்லாமோ சொல்லுவாங்க, அங்கே போய் நின்னா தான் தெரியும் 120 வருதா, 140 வருதா, 80 வருதா, 90 வருதான்னு தெரியும் அங்கே போய். ஸோ இது பண்ணாமல் நம்ம இது பண்ணலாண்டான்னு நின்னதுக்கப்புறமா இந்த ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர் தான், சர்வை பண்ணிடணும்டா அப்படிங்கிறது தாட்டு தான்.
அதை ஸ்டெப் பண்ணி ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்டெப் வச்சுட்டாக்க திரும்பி நான் ரொம்ப பார்க்க மாட்டேன். பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலுமே ஐ ஷுட் டூ இட் அப்படின்னு இருக்கும். இந்த 2 இயர்ஸாக நான் அந்த ஃபிலிம் பண்ணும்போது கூட அப்போ தான் நம்ம உப்பு விற்க போகும்போது தான் மழை பெய்யும், மாவு விற்க போகும்போது தான் காற்று அடிக்குங்கிற மாதிரி சும்மா இருக்கும்போதெல்லாம் சாங் பண்ண கூப்பிட மாட்டாங்க. நம்ம ஒரு வேலை பண்ணும்போது தான் நீங்கள் தான் ஜி வேணும் அப்படின்வாங்க. எனக்கு புரியலையே, நான் தலைவா நான் இந்த மாதிரி ஒன்று பண்ணின்னு இருக்கேன் அப்படி இருக்கும். ஆனால் அது எப்படின்னா நீ இன்னும் ஃபேமாக இருக்கே அவன் டெசிஷனுங்கிறதுக்காக இந்த யூனிவர்ஸ் நம்மளை டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்கிறத நான் நினச்சிப்பேன். அது அந்த வேலையை என்னை விட்டு போனாலுமே அது எனக்கு பிடிச்ச மாதிரியான ஆன்சராக நான் வச்சுப்பேன். ஐயோ அந்த பாட்டு நம்ம பண்ணாமல் போயிட்டோமே, அன்றைக்கி பண்ணியிருக்கலாமோ. இல்லை நீங்கள் டெஸ்ட் தானே பண்ணுறீங்க, இதை விட்டால் வேறு ஒன்று பயங்கரமாக வரும், இந்த படம் வரட்டும் அப்புறம் வேறு ஒன்று வரும். நான் என்ன இப்படி ஒரு மாதிரி மோட்டிவேட் பண்ணிப்பேன் ஆக்சுவலாக. நான் காலேஜ் ஸ்கூல் டேஸ்லேருந்தே நான் இப்படி தான் ஆக்சுவலாக. ஓகே, ரொம்ப ஒரு விஷயத்தில் பண்ணும்போது வேறு ஒரு இடத்துல போய் நம்மளை வைக்கும்போது நம்ம என்ன மாதிரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே நான் எல்லாமே கூப்பிட்டா நடிக்க போயிடுவேன், சாங் பண்ண கூப்பிட்டா சாங் பண்ண போவேன், கதை சொல்லி ஒருத்தருக்கு படம் எடுக்கணும் அதை பண்ணிவிடுவேன். அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்கணும், இதில் தான் இருக்கணும், எப்படியாவது இருந்துடணும்டா. இந்த அனுபவம் ரசிச்சிங்களா? இந்த படம் எடுக்கிற அனுபவம் பிடிச்சதா? அஃப்கோர்ஸ் ப்ரோ, ஏன் பிடிக்காமலாம் யாராலையுமே எப்படி இல்லை. இப்போது நம்ம ஒரு புது ஒரு அட்வென்ச்சர் அது என்னவாக இருக்குன்னு நம்ம தெரியறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோன்றது நமக்கு தெரியாது. நீங்கள் சொன்னீங்களா ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர்னா, அந்த வாட்டருக்கு வெளியே அந்த உலகம் எப்படி இருக்குன்னு அந்த ஃபிஷ்ஷுக்கு தெரிய போகிறது கிடையாது. வந்ததுக்கப்புறம் தானே அது ஒரு விஷயம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு படம் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் அதுக்கு தெரிய போகுது இல்லை. அப்போ தான் பின்னாடி திரும்பி யோசிக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸும் கிடைக்கும். நிஜமாவே நான் அது என்ஜாய் பண்ணேன்னா அந்த முடிவு எனக்கு பிடிச்சிருக்கா, இது திரும்ப பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குது. 100% அதில் மாற்றமே இல்லை ப்ரோ. திரும்ப பண்ணணுங்கிறதுக்கான அடுத்ததுக்காக ஐடியாவாக ரெடி பண்ணி அதை எழுதி வச்சு எல்லாமே பண்ணியிருக்கிறது தான். பட் ஆனால் ஒரு விஷயங்கள் ஒன்று பண்ணும்போது ஒரு சில விஷயம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். 54 நாளுமே அடடடா பியூட்டிஃபுல்ரா எல்லாமே 54 முத்து மாதிரி மாலை மாதிரி போட்டுக்க முடியாது. அதில் ஒரு நாள் வந்துட்டு ஏண்டாந்த நாள் வந்துச்சுன்னு இருக்கும். எல்லாமே இருந்தது தான். எல்லாமே இருந்ததுனால அழகாக என்ன வந்ததுன்னா ஒரு படம் வந்தது. ஸோ அதுதான் செலவு நம்ம பண்ணுறோம். ரொம்ப பிடிச்ச ஆங்கிள் என்ன உங்களுக்கு இந்த ஹோல் ப்ராசஸில்? வாட் டிட் யூ மோஸ்ட் என்ஜாய்? வாட் கேவ் யூ ஸோ மெனி குட் நைட்ஸ் டு ஸ்லீப்? என்னெல்லாமோ பிடிச்சது ப்ரோ எனக்கு. சும்மா சொல்லுங்கள், தோன்றதெல்லாம் சொல்லுங்கள். என்னெல்லாமோ எனக்கு எது எடுத்தாலுமே டேரக்டர்கிட்ட ஒரு வாட்டி கேட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப பிடிச்சது. அது ரொம்ப பிடிச்சது தலைவா, பயங்கரமாக. பீட்ரின் மாஸ்டர் டேரக்டர் ஆக்சுவலி டேரக்டர் இந்த ஷார்ட் டேரக்டர்னா நம்ம தானோடா, ஐயோ நம்மளை போய், ஏன்னா இது நான் ஆஸ் அ கோரியோகிராஃபராக ஒரு தடவை டேரக்டர்கிட்ட கேட்டுடலாம், டேய் ஏடிசிங்க வாங்க இப்போ இந்த சீனை இப்படி பண்ண போகிறேன், டேரக்டருக்கு பிடிக்குமாடா அப்படின்னு கேட்போம். ஒரு தடவை கேட்டுடலாமா, இங்கே பாரு இதை நீ போய் சொல்கிற மாதிரி சொல்லி என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் இப்படின்னு. அப்புறம் ஒன்று இருக்கும், கேட்டுருங்க அப்படின்வாங்க. ஓ அப்படின்னு இருக்கும், மாஸ்டர் அப்படின்னு வானுங்க. அப்படியே திரும்பி என்ன அது ஒரு மாதிரி இருந்தது. ரொம்ப நான் கோரியோகிராஃபராக இருந்தாலுமே ஸ்டெப்ஸு கோரியோகிராஃப் பண்ணும்போது நான் அந்த ஆக்டர் ஆடும்போது ரொம்ப ரசிப்பேன். மாண்டேஜஸ் பண்ணும்போதும் பாட்டு இருக்கும், ஆக்ஷன் மாண்டேஜாக இருக்கும். அப்படிங்கிற மாதிரி பாட்டு ஓடிட்டு இருக்கும்போது டைலாக் வராது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும். இப்போது டைலாக்லாம் பேசுகிறாங்க, நம்ம அதை அப்படி பார்க்குறோம், பேப்பரை கையில் வச்சுன்னு ப்ராம்ப்ட் பண்ணுறோம், அதை இது பண்ணுறாங்கன்னு ஒன்று இருக்குது. அது என்னெல்லாமோ எனக்கு பிடிச்சது ப்ரோ. என்னெல்லாமோ பிடிச்சது. முதல் நாள் வேறு போயிட்டு சேரு மானிட்டர் பார்த்து சேர் இருந்தது, உட்கார போயிட்டேன். ஒரு நிமிஷம் பின்னாடி பார்த்தா டைரக்டர்னு போடல. அதெல்லாம் இருந்துச்சு, அந்த மாதிரி அந்த தாட்லாம் இருந்தது. என்னெல்லாம் சாங்கு கோரியோகிராஃப் பண்ணும்போது ஒரு செட்டுக்கு போகும்போது எவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருந்திருக்குல்லங்கிறத நான் டைரக்ஷன் பண்ணும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம ஒரு 3 டேஸாக அந்த செட்டுக்குள்ளே போகிறோம். ஆனால் அந்த 3 டேஸு எனக்கிட்ட அந்த செட்டை கொடுக்கறதுக்காக அவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்கங்கிறது அன்றைக்கி தான் புரிஞ்சுது ஆக்சுவலாக. இட் இஸ் நாட் அ ஜோக் அப்படிங்கிற, இட் இஸ் நாட் அ ஜோக் பிரதர்னு அங்கே போயிடாதீங்க நீங்கள், நாட் அ ஜோக் பிரதர் அப்படின்னு அங்கே போயிட போகிறீங்க. அது அதனால் என்னெல்லாமோ நடந்தது. அது ஒரு வண்டி இருக்கும், வண்டி கொடுத்துருவாங்க, நம்ம இப்படி திரும்பினாக்க டப்புனு இன்னோவாக்க திறந்துருக்கோம், நம்ம அப்படி பின்னாடி சாஞ்சா இன்னோவாக்கில் ஊந்துருவோம். இந்த மாதிரியான பர்க்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலாக. அந்த 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 பொறுப்போட வெயிட்டேஜ் ரொம்ப பிடிச்சது எனக்கு ஆக்சுவலாக. எனக்கு ரொம்ப 86 கிலோ இருந்தேன் படம் பண்ணும்போது. படம் முடிக்கும்போது 68 kgs.
அப்படின்னா அந்த வெயிட் எவ்வளோ தூக்கியிருக்கேன்னு மட்டும் பாருங்க. புரியுது. முடிஞ்சிருச்சு கதை. அம்மா ஸ்கேலில் கோட் உள்ள இருக்கிற வெயிட் எல்லாம் 100-200 படம் பண்ணும்போதெல்லாம் செஸ்ட்டு பேக்லாம் இருந்தது. ஒரே படம் தான் பண்ணேன், 86 to 68. ஐ திங்க் நல்லா ஃபிட்டாக இருக்கிறதுக்கு ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறேன். கரெக்டாக வெயிட் லாஸ் பண்ணணும்னா படம் பண்ணணும்னு நினச்சிடலாம் போல, ஜிம்முக்கெலாம் போக தேவையில்ல, சுற்றி விட்டுரும். இல்லை எனக்கு எல்லாமே பிடிச்சது ப்ரோ. எனக்கு ஒருத்தர்கிட்ட இப்போ தேவயானி மேம் கிட்ட போய் பேசுகிறது, அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்க நம்மளை 4-5 விஷயமா கவுண்டர் பண்ணி கேள்வி கேட்கும்போது அவங்க என்னெல்லாம் ஆஸ் அன் ஆக்டராக கிராஸ் பண்ணி வந்திருக்காங்க புரிஞ்சது. ராவு ரமேஷ் சார், VTV கணேஷ் சார், எல்லாரும் அவர் பயங்கரமாக இருக்குல்ல படத்துலலாம் பார்க்கும்போது. VTV கணேஷ் சார் என்றைக்கு படத்தில் பார்த்து நல்லா தான் இருக்கு, நல்லா இல்லாமல் இருக்கவே இருக்காது. உண்மை. அது அப்படி தான். கேமரா ஷூட்டிங்கு கேமரா மாதிரி நல்லா இல்லைன்னு சொல்லவே முடியாது கேமராவை பார்த்து. அதே மாதிரி தான் VTV கணேஷ். ஏன்னா வர எந்த படத்தில் பார்த்தாலுமே எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நான் ரசிக்க ஆரம்பிச்சேன். அது அந்த வாய்ஸோட ஒரு பெரிய இது ஆக்சுவலாக. அவரை நீங்கள் தூங்கும்போது ஆப்ரேஷன் பண்ணி விட்டு என்ன மாதிரி பேச வைக்கலாம், VTV பிடிக்காது. என்ன சொல்கிற அப்படின்னா அந்த வாய்ஸ். நீங்கள் சாதாரண பேசுகிற டைலாக் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தா அது சவுண்டிங் தான். அது ஆஸ் அ பர்சன் இதில் அவரை வச்சுட்டு ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய சீக்வன்ஸே நீங்கள் வச்சுருக்கீங்கல்ல தலைவர். என்னமோ இந்த கதை வந்துட்டு VTVக்கு எழுதி மற்றவங்களாம் கூட சேர்ந்து நடித்த மாதிரி தான் இருந்தது ஆக்சுவலாக படத்தில் கடைசியில். அது கூட நான் ரொம்ப டைம் ஜிம்மில் தானே தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணி. ஆமாம் அது இது எல்லாமே கூட ஃப்ரெண்டு ஏவியேட் ஜிம்மு நம்ம ஃப்ரெண்டு. இது என்னெல்லாம் நம்ம கடந்து வரோமோ கடந்து வந்த பாதை. நீங்கள் அந்த படமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈசிஆர் அடையார் பெஸ் நகர் தான் இருந்தது. நம்ம சுற்றுற இடமே அதனால கதையே அங்கே தான் ஆக்சுவலாக. ஸோ அந்த இடத்துல தான் எல்லாமே பண்ணோம். அதில் இருந்த 80% லைஃப்லேருந்து வந்த விஷயங்கள் தான். கதை களம் இப்படி இருக்குது, ஆனால் அதில் இருக்கிற சீன் எல்லாமே வந்தது தான், வந்த கதைகள் தான். இந்த மாதிரி ஒரு வரம், அது வரமா சாபமா எனக்கு தெரில, அது நீங்கள் ஆசைப்படுவீங்களா உங்களுக்கு வரணுன்ட்டு? என்ன மாதிரி முன்னாடியே ஃப்யூச்சர்லாம் தெரியுது இந்த வைபெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண, நமக்கு கிஸ்ஸட் பண்ணாமே ஃப்யூச்சர் என்ன மாதிரி இருக்க போதுன்னு தெரியுதான் ப்ரோ. அதுக்குள்ளே காப்பாற்றிக்கணுங்கிறது தான் நமக்கு தெரியுது. நம்ம ஃப்யூச்சர் எங்கே இருக்க போகிறோன்னு, எந்த பிளாட்ஃபார்மில் மட்டும் போகாமல் இருந்துடணுங்கிறது தான். அது போர் அடிக்கும் ப்ரோ, யாராக இருந்தாலுமே போர் அடிக்கும் ப்ரோ. அது தெரியாமல் இருந்தால் தான் அழகே. அது தெரிஞ்சதுன்னா போர், தெரிஞ்சதுன்னா ரொம்ப நல்லாவே இருக்காது எதுவுமே. இதில் நீங்கள் பண்ண பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களில் ஒன்று ஒரு நாயோட ஒரு காதலே பேசியிருப்பீங்க ஒரு டைமில். ஏன்னா அது படத்தில் ஃபுல்லாக ஒரு ஹியூமன் பீயிங் கிஸ் பண்ணுறதை இன்னும் எத்தனை தடவை தான் பார்க்க போகிறாங்க. என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா ஒரு பொண்ணு கிஸ் பண்ணுறது அது நடந்திருந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இந்த படத்தில் இருந்து ஒரு 8 நிமிஷம் சீக்வன்ஸு படத்தை பார்த்ததுக்கப்புறம் எடுத்துடலாம் அப்படின்னாங்க. ஆமாம், ஏன்னா பிகாஸ் இந்த படத்தோட டிபேட் செஷன் வேறு இடத்துக்கு போயிடுமோ அப்படின்னு ஒன்று இருந்தது. ப்ளஸ் நம்மளும் நம்மளோட ஆக்டர்ஸ் இருக்கிறவங்களுமே இது கரெக்டு இது தப்புன்னு சொல்கிற இடத்துல அவங்களுமே இல்லை. நம்ம அதுக்குள்ளே போகக்கூடாது. அது பெரிய ப்ரீச்சிங்கும் நாங்கள் பண்ணலை. அதை வச்சு அதில் ஒரு காமெடி தான் பண்ணோம். அந்த காமெடியுமே செம்மையாக இருந்தது. அது 7 மினிட்ஸ் சீக்வன்ஸ் அது ஆக்சுவலாக. அப்புறம் பார்த்தா ஆம்பளை கிஸ் பண்ணுறது ஒன்று பண்ணலாம் அப்படின்னா அப்போ நாங்கள் எவ்வளோ கேர்ஸ்டான ஆளுங்க அதை பண்ணியிருந்தா அதை நாங்கள் பார்க்கணும் இல்லையா. ஃபஸ்ட்டு ஷூட்டிங் பண்ணி வெளியே வரதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு தடவை அதை பார்க்கணும். அதை பார்க்குற சக்தி எங்களுக்கு கிடையாது. ஸோ இப்போ என்ன புதுசாக இருக்கும்போது எல்லாருக்குமே ஒரு டாக்னா அவங்கக்கிட்ட ஒரு பியூரான ஒரு இமோஷன் இருக்குது. நான் நல்ல டாக் லவர், எனக்கு நாய் ரொம்ப பிடிக்கும். அநியாயத்துக்கு மற்றவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பிடிக்காது, எனக்கு ஒரு லிமிட்டில் நாய் ரொம்ப. சொல்லுங்கள் இப்போ, சாரி டு இன்டரப்ட் யூ, ஆனால் இந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சுருந்தீங்க ஒரு ஆங்கிள் எழுதி வச்சு ஷூட்டு பண்ணிங்களா? ஆமாம் பண்ணிங்க. ஆமாம், ஆனால் அது வைக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு சொல்லப்பட்டது? வைக்கக்கூடாதுன்னு சொல்லப்படலை, கரெக்டாக ஹேண்டில் பண்ணலையோன்னு நான் நினச்சேன். ஓகே, எப்படி சொல்கிறீங்க? அதோட ஆர்க்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது எப்படி முடியுது. அது நான் சொல்கிறேன். ஒரு 2 பேர் அந்த டான்ஸ் கிளாஸில் இருக்கிற 2 கேர்ள்ஸுமே வந்துட்டு அதை கிஸ் பண்ணிவிடுவாங்க. கிஸ் பண்ணதுக்கப்புறமா ஹீரோ பார்த்தப்பறம் அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். அது எப்படி அவங்க மாட்டுவாங்கன்னா, அதில் இருக்கிற ஒரு பொண்ணோட அண்ணன் வந்துட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவனோட கை குழந்தை அழ ஆரம்பிச்சிடும். அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கப் எடுத்து செர்லாக் போட்டு ஒரு ஹாட் வாட்டரை ஊற்றி கலக்குவாங்க. அதில் அந்த ஃபோட்டோ வர ஆரம்பிச்சிடும். அந்த சூடு ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவில் என்ன நடக்கும்னா, அந்த பொண்ணுங்க 2 பேரும் கிஸ் பண்ணி ஐ லவ் யூன்னு போட்டோன்னா ஷாக் ஆகிடும். இவனுக்கு அது தெரிஞ்சிடும். ஸோ பார்த்தா அந்த கார் அப்போ தான் வரும். அப்படி இவன் முன்னாடி போய் நிறுத்துவான், அவள் கார்டு எடுப்பான். இவன் போய் முன்னாடி போய் விழுவுறான், பிரேக் அடிச்சு அந்த அந்த கப்பு கீழே விழுந்துடும்.
ஸோ இப்போ உடனே ஒரு பிரச்சனை பண்ணுவான். உங்களுக்கு உங்கள் தங்கச்சியை பற்றி தெரியுமா? நல்லா தெரியுமே. என்ன தெரியும்? ஒரு நிமிஷம் இருங்க சொல்லிட்டு உள்ளுக்குள்ளேருந்து அந்த கப் எடுத்துவான். இது என்னது அப்படின்னுவான். கப்பு இல்லை, தப்பு. இது ஒரு தங்கச்சி மனசு. இப்போது ஒஞ்சிச்சா தங்கச்சியோட மனசை ஒட்ட வைக்க முடியுமா அப்படின்னுவான். முடியாது. அவங்ககிட்ட கேட்பான், இதில் உன் மனசான இருந்தது ஒட்ட வைக்க முடியுமான்னு அவங்களுக்கு புரிஞ்சிடும். அஃப்கோர்ஸ். ஸோ உங்கள் தங்கச்சியோட இந்த மாதிரி இன்றைக்கி உடஞ்சது வெறும் கப்பு தான், இனிமேட்டு பெரிய பெரிய ஜாரு எல்லாமே உடையும், ஜாக்கிரதையாக உங்கள் தங்கச்சியோட மனசை பார்த்துக்கோங்க, ஓகே பாய் அப்படின்ட்டு போயிடுவான். ஸோ இப்போ என்ன நடக்கும்னா அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, ஓகே இந்த மாதிரி இது அவன் பையன் உன்னை லவ் பண்ணுறானா அப்படி இப்படின்லாம் அவங்க கேட்பாங்க. இல்லைன்னொன்னே இது வந்து இவங்ககிட்ட பேசுவாங்க, தேங்க்ஸ் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டது ரொம்ப தேங்க்ஸ். நான் புரிஞ்சுக்கிறதுலாம் முக்கியம் இல்லை, உங்கள் வீட்டில் உங்களை நினச்சி உங்கள் அப்பா அம்மா இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு புரிய வைங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். எனக்கு புரியுறதுனால என்ன ஆக போகுது? அவங்களுக்கு உங்க மேலே ஒரு கனவு இருக்கும்ல, அவங்களுக்கு இதை ப்ராப்பராக புரிய வைங்க. நான் ஒன்றும் யாருக்கு யார் மேலே லவ் வரணும்னு சொல்கிற இடத்துல நான் கிடையாது. அது சூப்பரான ஒரு விஷயந்தான் இல்லை, யாருக்குனாலும் யார் மேலே லவ் வரலாம். எனக்கே புரியுது. உங்கள் அப்பா அம்மா சொல்லி பாருங்கள், என்னங்கிறது கேட்டு பாருங்கள். எல்லாத்தையும் வந்து கப்பு நல்லா உடச்சுன்னு இருக்க முடியாது, இப்படிங்கிற மாதிரி தான் அது முடியும். புரியுது. இதை வச்சு பார்க்கும்போது தெரியல, இது எல்லாத்தையுமே மறந்துட்டு இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டுமே பிடிச்சி டிபேட்டபிள் ஆகுமோ? நம்மளே ஒரு மீலை கரெக்டாக சர்வ் பண்ணி தப்பாக நம்ம ஏதோ சர்வ் பண்ணிட்டோமோ? இந்த அளவுக்கு பாருங்க, நம்ம எப்படி எவ்வளோலாம் கவலைப்பட வேண்டியிருக்கு இல்லையா? கவலைப்படுறது கரெக்ட் சொல்கிறேன்னா, இப்போ ரெண்டு மனுஷங்க கிஸ் பண்ணால் இதில் என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி ஓகே 2 நாயை போட்டால் கூட இதுக்கு பரவாயில்ல, சேஃபாக இருக்குன்ற லெவலில் இல்லை, அதுக்காக நாய் போடலை. இல்லை இல்லை எனக்கு என்னென்னா, கவலைப்படணும் தாங்க. ஏன்னா பிகாஸ் இந்த மீடியம் மூலிமா நம்ம எவ்வளோ கருத்துக்கள் சொல்கிறோம்ல, நம்ம இஷ்டத்துக்கு கருத்துக்கள் சொல்ல முடியாது. எனக்கு பொம்பளை லவ் பண்ணுறதுல எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் வந்துட்டு பிரச்சனையாக இருக்கிற எல்லாருக்குமே என்னோட கருத்தை பாருங்கன்னா நான் ஏன் சொல்லணும்? அது ஒரு கிரியேட்டிவ், ஐ மீன் ஒரு டைரக்டராக, ஒரு ரைட்டராக அது பண்ணணும். அதை பற்றின விஷயம் அதான் நான் சொல்கிறேனே, இந்த கதையில் அதை ஒரு கார்டாக நான் சொருக விரும்பலை. இட் இஸ் நாட் தட் ஃபிலிம்சி கார்ட், இட் இஸ் ஆக்சுவலி அ பிக் டாபிக் வேர் ஐ ஹாவ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு டூ அ ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷன் ஃபார் தட். ஓகே, எனக்கு அது தேவைங்கிறதுனால உட்காந்து சொருக்கிட்டேன்னு நான் பண்ணுறது இடத்துல அது இருந்தது. அது என்ன மேலே இருக்கிற மிஸ்டேக்காக இருக்கிறதுனால தான் அதை நான் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சே தவிர, என்னடா எங்கேயோ போனீங்க, கடைசியில் என்னடா இப்படி ஏதோ எங்கேயோ ஆரம்பிச்சிங்க, என்னமோ பண்ணி இந்த கருத்து சொல்கிறதுக்கு தான் இந்த கதையை எழுதியிருக்கீங்களான்ற மாதிரி ஏதோ என்ன சொல்ல வரீங்கடா அப்படிங்கிற மாதிரி போயிடும். அப்போனா ஹீரோவுமே ஆம்பளை தான் பிடிச்சிருக்கோ, அவன் தான் லவ் வெறுக்கிறானோ, எங்கெல்லாம் யோசிப்பாங்கன்னே தெரியாது. அது ஒரு டாபிக், அந்த டாப்பிக்கை ப்ராப்பராக சொல்லணும். அதுக்கு நீங்கள் அழகான ஒரு 2 கேர்ள்ஸ் லவ் பண்ணுறாங்கன்னே படம் எடுங்களேன், தப்பே கிடையாது. அதில் நீங்கள் சொல்லும்போது எல்லா ஆர்க்குமே நம்ம வந்துட்டு ப்ராப்பராக ஜஸ்டிஃபை பண்ண வேண்டியது. சொல்ல போனால் அந்த டாக் ஆங்கிள் என்ன ரொம்ப எமோஷனல் ஆகிடுச்சு கண்டிப்பாக. ஆனால் அதான் ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் ஃபீல் பண்ணி ஷூட் பண்ணியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃபீல் பண்ணி ஷூட் பண்ணது ஆக்சுவலாக நான். அது ரொம்ப எனக்கு ரொம்ப 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 ஏன்னா அந்த நாயை நாங்கள் ரொம்ப நாள் ட்ரெயின் பண்ணினோம், அதுக்காக அந்த டாகை ட்ரெயின் பண்ணினோம், நிறைய விஷயங்கள் அதுக்காக நான் ஒர்க் பண்ணினேன். ஏன்னா லாஸ்ட் கிஸ் ஆஃப் த ஃபிலிம் அண்ட் டைலாக்லாம் இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக படம் பாருங்கடா. ஏன்னா இது வரைக்கும் கொஞ்சம் நாய்ஸ் இருந்திருக்கலாம், பாட்டு இருந்திருக்கலாம், மியூசிக் இருந்திருக்கலாம், ஏதோ பேச்சு ஆடியன்ஸுக்கு ஒரு சைலன்ஸ் தேவைப்படுதுன்னு ஃபீல் பண்ணோம். அதுக்கு தான் ஓகே எதுவுமே டைலாகுமே இல்லாமல் எதுவுமே இல்லாமல் ஒன்று இருந்தால் நல்லா இருக்குமோன்னு ஒரு சின்ன என்ன டிஃப்ரெண்ட்டான ஒரு கிஸ்ஸை பார்க்கலாம் அப்படின்னு. ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாகவே இருந்துச்சு. ஆமாம் இல்லை அந்த அளவுக்கு இறங்கி அதை ஹெல்ப் பண்ணுறாங்க. அலைப்பாயுதே கிளைமேக்ஸ் மாதிரி. ஆமாம், ஹாஸ்பிட்டலில் போய் அங்கே போய் நின்று இங்கே என்ன நடக்குது அப்படி இப்படின்னு சொல்லி போயிடலாம் அவன் ஆக்சுவலாக. ஆனால் அவன் ஒரு ஸ்டேஜாகவுமே ஒரு லவ் ஸ்டோரி அவன் டைம் லைனை மாற்றும் போது he is learning something out of it அப்படிங்கிறது தான். I didn't go inside what he has learned, but for him he has ஒரு விஷயத்துலேருந்தும் வேறு மாதிரி இருக்கிறாங்கிற பாயிண்ட் தான். அதுதான் அவனை எங்கே அவளுக்கு புஷ் பண்ணியிருக்கேன்னா, என்னால் இதை எதையும் மாற்ற முடியாது, ஐ திங்க் நீ சாக தான் போகிற, உங்களுக்கு சேர்ந்து நானுமே சாக ரெடி, ஐ லவ் யூன்னு சொல்கிறதுக்கா தெம்பு வந்தது காரணம் அது எல்லாமே அப்படிங்கிறத நான் நினச்சேன். கடைசியாக இது கேட்கலான்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த படமே நெல்சன் என்னென்னலாம் கற்றுக்கிட்டான் காதலை பொறுத்து, அவ்வளோதான் அப்படின்ற. ஏன்னா லவ் பண்ணுறேன்னு சொல்கிறத ரொம்ப தெரிஞ்சு தான் சொல்லணும் அப்படிங்கிறத தாட் ப்ராசஸாக இருந்தது எனக்கு. அதுதான் லவ்
ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு சாதாரணமாக அதை சொல்லிடக்கூடாது. இட் இஸ் a வெரி பிக் கமிட்மெண்ட். இதுதான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட மிகப்பெரிய பாடம்னு சொல்லுவீங்களா? 100% நம்ம லவ் பண்ணது தான். எப்படி லவ் பண்ணாமல் நிறைய லவ் மேரேஜ் தான் எனக்குமே. ஸோ அதுவுமே அதான் அது ஒரு பெரிய கமிட்மெண்ட் தானே. அது படக்குன்னு எவ்ரிபடி நல்லபடியாக போய் வண்டி சேர்ந்துருச்சுன்னா ஓகே தான். ஆனால் அதில் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நல்லா இருந்துட்டு ஒரு சில விஷயங்கள் நடந்து அதெல்லாம் தனிப்பட்ட விஷயம் தான். பட் ஆனால் திங்க் பண்ணிக்கணும். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பான நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு பாடம் என்னவோ சொல்லுவீங்க இந்த டிபார்ட்மெண்ட்டில்? இந்த டிபார்ட்மெண்ட் நிறையா கற்றுட்டு அதான் தெளிவா. இட் இஸ் a வெரி பிக் கமிட்மெண்ட். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நம்ம லவ் பண்ணலாம், நம்ம கூட ஒரு ஃபிகர் கூட இருக்குது அப்படிங்கிறது இல்லை. அது ஆக்சுவலாக அதுதான் லைஃப்பில் நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் எதையுமே சம்பாதிக்காமல் வர ஃபஸ்ட்டு கமிட்மெண்ட்டே அதுதான். when you are no one, you have one girl who is trusting youங்கிறது பெரிய கமிட்மெண்ட்டு. அதை அழகாக வச்சுக்கணுங்கிறது தானே பாயிண்ட்டே. அதுக்கப்புறம் தானே நீங்கள் பெரிய ஆள் ஆகணுமோ, சம்பாதிக்கணும், அதுக்கப்புறம் வீடு வாங்கணும், காரு வாங்கணுங்கிறது தான் நெக்ஸ்ட்டு தான். ஜீரோவில் இருக்கும்போதே somebody is trusting you in ஜீரோங்கிறது இட் இஸ் அதுதான் பெரிய விஷயமே. அது இல்லை இதையே நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னா காரு பங்களா எல்லாமே ஈஸியாக வந்துடும். நிறைய வாழ்க்கைகளில் வந்துட்டு அந்த ஜீரோவில் இருக்கும்போது ஒன்று கிடைக்குது இல்லை? ஆமாம். அதன் பிறகு அந்த 0 10 100 மாறும்போது உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ஓப்பன் அப் ஆயிருது. கண்டிப்பாக. கரெக்டா? கண்டிப்பாக. அப்போ வந்துட்டு திடீர்னு அந்த 0ல இருக்கிறவங்களோட வேல்யூ உனக்கு ஞாபகம் இருக்கா? அது அவனோ அவளோ எப்படி வேணா சொல்லலாம், மாற்றி மாற்றி நம்ம சொன்னோம். இல்லை, எனக்கு கேட்டால் எனக்கு இருக்குது. எனக்கு கேட்டால் அது கன்ஃபார்மாக இருக்குது. நம்ம ஒன்றுமே இல்லாமல் ஒருத்தராக இருக்கும்போது, நம்ம இன்றைக்கும் இருக்கும்போது, என்றைக்கு அந்த ஹூ வாஸ் அட் லேடி இஸ் ஸ்டில் த லேடி, சேம் லேடி. அதுதான் சொல்கிறேன். சி, மற்றவங்களுக்கு அது எப்படி நடக்குது அப்படின்னாங்கன்னா ஏதோ டீவியேஷன்ஸ் ஆகுது. எல்லாமே எல்லாத்துக்குமே எக்ஸ்போஸ் ஆகும். பட் ஆனால் அதுதான் நீங்கள் சொல்கிறது தான். ஹவெவர் யூ வாண்ட் டு உங்கள் மனசை நீங்கள் எப்படி கட்டுப்படுத்துக்கிறீங்கிறது தானே. மச்சான் ஏன்டா இப்படி பண்ணுற வீட்டில் அப்படின்னு நம்ம சொன்னாலும் யாரும் கேட்க போதில்லை. அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்கள் டிசைட் ஆஸ் அ பர்சனாக அவங்க டிசைட் பண்ணுறது தானே ரொம்ப முக்கியம். அதுதான் அதெல்லாம் வரும் தான். பட் ஆனால் ஜீரோவில் இருக்கிறவங்கள மாதிரி கிடையாது தலைவா. அது நம்மளை யாராக இருந்தாலுமே சரி, அது முதல்ல ஒருத்தங்க வராங்கன்னா அவங்க தான் அது எதுவாக இருந்தாலுமே. அதுக்கப்புறமா வரவங்க எல்லாருமே நீங்கள் ஒரு விஷயமா மாறி அவங்க கிட்டக்க இருப்பீங்க. அந்த விஷயத்த நீ மாறி இருந்தனா இங்கேயே சரியாயிட்டு இருக்குமேங்கிறது தானே பாயிண்ட்டு. இவங்க கூட ஏதோ பிரச்சனையாக இருக்குன்னு ஏதோ வெறுத்து போயிட்டு வேற ஒருத்தர் கூட போய் சேரும்போது அவங்களுக்காக நீங்கள் ஏதோ ஒன்று மாற்ற தான் போகிறீங்க. அந்த மாத்திரத்தை இங்கேயே மாற்றிருந்தானா யாருமே மாத்திரை சாப்பிட்ருக்க வேணாம் போல இருக்கு. அந்த மாதிரி ஆகிட்டுருக்கு. புரியுது. ஜாலியாக நீங்கள் குட்டி தாத்தா பாட்டி குழந்தைங்களோடலாம் நீங்கள் எதையும் முகம் சொல்லிக்காமல் உட்காந்து ஒரு படத்தை ஜாலியாக பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் ஐடியாவே. நீங்கள் நினைக்கிற கிஸ் இல்லை இது. நீங்கள் நினைக்கிற மாதிரியான கிஸ்ஸு கிடையாது. நீங்கள் நினைக்காத ஒரு கிஸ்ஸு தான் இந்த இது. ஆக்சுவலாக என்டர்டெயின்மெண்ட் தான் மைண்டில் இருக்கே தவிர நாட் ஹியர் ஃபார் டீச் எனி திங் டு எனிபடி. இஃப் தே ஆர் லேர்னிங் சம்திங் அவுட் ஆஃப் இட் ஐ எம் வெரி ஹாப்பி. ஓகே. அது என்னோட எல்லாமே அப்படி தான். நான் இதெல்லாம் பண்ணு அதெல்லாம் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு தோணாது. எனக்கு இல்லை. நான் ஒன்று சொல்கிறேன், உனக்கு நீ அதை என்ஜாய் பண்ணலாம். அதுலேருந்து நீ இதை கற்றுக்கிட்டேன்னா, நீ கற்றுக்கிட்டேன்னு என்கிட்ட சொன்னால் ஓ கற்றுக்கிட்டியா அப்படின்னு நானே கேட்பேன். அதனால என்னை இதை கற்றுக்கங்க நான் சொன்னாங்கன்னா கன்ஃபார்மாக யாருமே கற்றுக்க மாட்டாங்க தலைவா. யாருமே எந்த ஒருத்தருமே அது என்ன நீ சொல்கிறது நான் கற்றுக்கிறது எனக்கே தெரியும் போடா அப்படின்ட்டுருவாங்க. ஸோ அதனால் நம்ம எனக்கு மொமெண்ட்ஸாக ஒர்க் ஆச்சு ஃபிலிம் கன்சிஸ்டன்ட் சேர்த்து பார்க்கும்போது ஒர்க் அவுட் வலியோ. இன் ஹைண்ட்சைட் நீங்கள் என்னது ஹைண்ட்சைட் இப்போ திரும்பி பார்க்கும்போது நீங்கள் இந்த படத்தில் ஏதாவது சில விஷயங்கள்லாம் இந்த ஒரு விஷயத்தை நான் கண்டிப்பாக இப்போ திரும்பி பார்க்கும்போது இதை நான் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணணும்னு நான் நினச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி. எனக்கு அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை ப்ரோ. ஜீரோ. ஸ்டார்டிங் ஃப்ரம் சர்டிஃபிகேட் போட்டதுலேருந்து என் பேர் வந்த வரைக்குமே எனக்கு அந்த மாதிரி ஒரு தாட் ஒன்றுமே கிடையாது. இதில் நான் என்னெல்லாம் கம்மி பண்ணினோம், நாங்கள் இதுலேருந்து என்னெல்லாம் வெளியில் எடுத்தோம் அப்படிங்கிறதுலாம் பியூட்டிஃபுல் டெசிஷனாக ஆஸ் அ டீமாக எடுத்திருக்கோங்கிறது ரொம்ப பெருமையாக இருந்தது. ஐ ரியலி தேங்க்ட் எவ்ரிபடி ஆஃப்டர் த ஷோ. ஆஃப்டர் when I saw எல்லாரையும் நான் கால் பண்ணி சில பேருக்கு மெசேஜ் அனுப்பிச்சு பண்ணேன். எல்லாரோட இன்புட்ஸுமே ரொம்ப வேல்யூபுளாக கொடுத்தாங்க. உன் பேச்சை கேட்டு விட்டு நடான்னு நான் ஒன்று நாட் ஈவன் 0.1 செகண்ட் ப்ரோ. நாங்கள் படத்தை நாங்கள் சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கு அப்புறமாவும் எடிட்டிங் போயிட்டு திருப்பி போய் காமிச்சு அதெல்லாம் பண்ணோம். எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது.
எல்லாமே கரெக்டாக தான் இருந்ததே தவிர என்னன்னா ஒன்றுமே தெரில, ஒன்றுமே ஆச்சு. அந்த ஒரு 2-3 ஷாட் இருந்ததுன்னா கரெக்டாக இருந்துருக்கும்டா. இல்லை இவங்களுக்கு இவ்வளோ தான் மக்கள் கரெக்டாக இவ்வளோ தான் பார்க்கணும், நம்ம இதுக்கு தான் சொல்ல வரோம். சொல்ல வந்தது இருக்குதா, சுற்றி ட்ரெஸ்ஸை ஒழுங்காக போட்டு தலைமுடியெல்லாம் வாரி உட்கார வச்சுட்டா கரெக்டு தான். அவனை இப்படி உட்கார வைக்கிறான், அப்படி அவன் உட்காந்தா போகிறங்கிற தாட்லாம் நான் இருந்தேன். எனக்கு தவிர எனக்கு அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை ப்ரோ. ஓகே, என்னென்ன சீன்லாம் எடுத்தோம், நாம் 2 hours 15 minutes படம், நம்ம 2 hours 40 to 45 minutes தான் ஷூட் பண்ணின ஃபுட்டேஜே. ஓகே. அதுக்கப்புறம் நம்ம என்னத்தை திருத்துறதுலேருந்து சீரியல் மாதிரி தெரியல, ஒரு சீனுக்கு 4 ஷாட்டு, ஒரு வைடு மிட்டு க்ளோஸு 2 ஷாட் ஃபினிஷ்டு. இதுக்கு மேலே நம்ம அதில் எடிட்டிங்கில் போயிட்டு இவனை இப்படி வச்சுக்கலாமா, அவனை அப்படியே இல்லை 4 ஷாட்டுக்கண்டா சாவடிக்கிறேன். எடிட்டரே நம்ம படம் எடுக்கும்போது ஆன்லைன் பண்ணுறாங்களே, அங்கேயே படம் எடிட் ஆகி முடிஞ்சிச்சு. அதுக்கு மேலே ரொம்ப குழப்பிக்கிறதுக்கான இடமே ஒன்றுமே இல்லை, இவ்வளோதான். அது அவ்வளோதான், இதுக்கு என்னவோ அவ்வளோதானே தவிர மற்றபடி எடிட் டேபிள் இது போனால் வேறு மாதிரி மாறிடும். இந்த கதையை முன்னாடி சொல்லி அதை நான் லீனியர் ஆக்கி இது லீனியர் ஆக்கி இப்படி பண்ணி அப்படி பண்ணின்னு இந்த கூட பார்வையிலிருந்து ஆரம்பிக்கும். ஒன்றுமே இல்லை தெளிவா. என்ன சொன்னால் புரியும். இதை விட பியூட்டிஃபுல்லாக அந்த புக்கில் எல்லாருக்குமே எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு கடைசி வரைக்கும். அந்த பிரச்சனை ரிலீஸ் ஆகிற வரைக்குமே இருந்துச்சு. அந்த பிரச்சனைக்கு யார் சொல்யூஷன் கொடுத்தாங்கன்னா விஜய் சேதுபதி தான். அவர்கிட்ட போய் நாங்கள் இந்த கதையை போய் சொல்லி இந்த மாதிரி பிரபு சார் மூலிமா அதை நாங்கள் டப்பிங் பண்ணி அதை சிஜி பண்ணி அவர்கிட்ட போய் போட்டு காமிச்சிட்டு எல்லாமே அவர்கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். எல்லாத்தையுமே ஒரு 45 minutes அவர்கிட்ட போய் பேசி இந்த படத்தில் இதெல்லாம் இருக்குது சார், இந்த மாதிரியான இதெல்லாம் வேணும் சார், இந்த மாதிரி சில வார்த்தைகள்லாம் வேணும் சார், இப்படிலாம் வேணும் சார் அப்படின்னு. அவர் வந்து பண்ணின விஷயம் 7 நிமிஷம் தான். 45 நிமிஷம் பேசினேனே, அதுக்கு இவ்வளோ தானே. அப்படி அதுலேருந்து சாப் பண்ணி வச்சு திருப்பி சிஜியை ஒர்க் பண்ணும்போது கரெக்டாக இருந்தது. அவர் தான் அதோட பெரிய கீயே. அவர் அன்றைக்கி நாக்கில் அவருக்கு சரஸ்வதி டான்ஸ் ஆடுறதுக்காக நான் சொல்லுவேன். அவர் பாட்டுக்கு வந்தார், விஷுவல்லாம் போடல, கண்ணை முடினா முடிஞ்சிச்சுப்பா அப்படின்ட்டாரு. எங்களுக்கு இது ஒன்றுமே 7 minutes தான் டப்பிங்கே 7 minutes. நாங்கள் நிறைய மணி நேரத்துக்கு பிளாக் பண்ணி வச்சுருந்தோம். அவர்கிட்ட நாங்கள் பேசுறதுக்கெல்லாம் வந்து ராக்கெட் சயின்ஸ்லாம் நான் பேசிட்டு வந்தேன். என்னமோ அப்படி இது இப்படி இது அப்படி இப்படின்னு பார்த்தாரு. அதுக்கப்புறமா திரும்பி பேசுகிறேன், சார் எனக்கு ஒரே ஒரு கதை சொல்லட்டுமா அப்படின்னு மட்டும் ஒன்று சொல்லுங்கள் சார். ஏன்னா அதை சொல்லிட்டாலே விக்ரம் வேதானால எல்லாருக்கும் அது பரிச்சயமாக இருக்கும், மைண்ட் செட் கரெக்டாக வந்துடுவாங்கன்னு. அதை பியூட்டிஃபுல்லாக அதை மாற்றினதே அவர் தான். பேப்பரில் இருந்ததை பார்த்துட்டு அவர் என்ன பேசணுங்கிறத புரிஞ்சுட்டு அவர் ஒன்று பேசினார் பார்த்தீங்களா, அங்கே தான் அது அழகே ஆச்சு என்னையை பொறுத்த வரைக்கும். அது வரைக்கும் அந்த புக்குக்குள்ளே நைட்லலாம் தூங்கினா புக்கு தான். புக்கை பார்த்தாலே கோவம் வருது, என்னடா பண்ண போகிறோம். ரிலீஸ் வரைக்குமே அதில் ஒரு சின்னதாக ஏதோ நம்மளை செஞ்சுருவாங்க போல இருக்குதுடா, என்ன நடக்க போகுது, நீங்களாம் பிடிச்சி போச்சு பெல்ட்டை வச்சு வெளுக்க போகிறாங்க எல்லாரும். இப்படி தான் இருந்ததே. என்னென்ன இவர் இங்கிலீஷில் திட்டுவார், அவன் தமிழில் திட்டுவான், ஐயோ இப்படி இவர் திட்டுறது நீங்கள் திட்டிங்கன்னா 4 பேர்ட்ட போட்டு காமிச்சு என்னடா திட்டிருக்காருன்னு வேறு கேட்கணும் வேறு. அதனால் அவனுக்கு வேறு தெரிஞ்சிடும். அதனால் இந்த ப்ராப்ளம் தமிழில் தான் பேசுகிறேன். இல்லைங்க சொல்கிறேங்க, நீங்கள் சடனாக இப்போ போய்ட்டு இந்த மாதிரி ஐன்சைன்ட்டு நீங்கள் டக்குன்னு என்னடா அது வேறு தெரிஞ்ச மாதிரி இருக்கணுமா தெரியாத மாதிரி இருக்கணுமா, இந்த ப்ராப்ளம் தான். ஸோ அதை அவர் ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துட்டார் எனக்கு. அது ஆக்சுவலாக இந்த மாதிரி நிறைய அமைஞ்சதுங்க எல்லாமே. ஆக்சுவலாக இந்த படத்தில் எதுவுமே தப்பாகவே எனக்கு நடக்கலை. தப்பாக நடக்கலைன்னு சொல்ல முடியாது. ஒரு விஷயம் நடக்கலைன்னா யாரும் தேட்டருக்கு போகிற அதுதான் நடக்கலை. அது நடந்திருக்கு தான் நல்லா இருந்திருக்கும். கொடுங்க, அதுதான் முன்னெல்லாம் தேட்டர் மட்டும்தான் இருந்துச்சு, இப்போ அது மட்டும் இல்லை. அதுதான் இப்போ அது கொஞ்சம் ஜாலியாக இருந்திருக்கும். ஆனால் நான் போன ஷோலாம் ஃபுல்லுங்க, நான் போய் பார்த்த ஷோலாம் ஃபுல்லு தான். அப்படியா? அது என்னமோ கரெக்டாக அந்த ரேதம் நல்லபடியாக நடந்துருச்சு. சூப்பர் சதீஷ், நான் என்ஜாய் பண்ணேன் இந்த கான்வர்சேஷனை. தேங்க்யூ. உங்க கூட பேசுகிற எல்லாருமே உங்க கூட பேசுறது ரொம்ப ரசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்படிதான் நினைக்கிறாங்க எல்லாரும். வாங்க பேசலாம். ஐயோ நானே வந்து பயத்துலேயுமே வேறு வழி இல்லாமல் பேச்சு நிற்கிறேன். நீங்கள் வாங்க பேசலாம்னா அவ்வளோதான். இல்லை இவ்வளோ தான் இருக்குது நம்மக்கிட்ட. நீங்கள் கேட்குறதும் ஒன்றும் நமக்கு தெரியாத ஒரு விஷயமா கிடையாது. நீங்கள் வந்து ஃபிலிம் மேக்கிங்கை பற்றி ஏதாவது சொல்லுங்கள் அப்படி கிளாஸுன்னா அச்சிச்சூ என்ன நம்ம அங்கேருந்து அந்த படத்தில் என்னடா பண்ணா அந்த மாதிரினா அங்கே அக்காவா இங்கே தங்கச்சி, அங்கே அண்ணனா இங்கே தம்பி, இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச ஒரு மூலையில் என்ன மாதிரி எப்படி அந்த இதுலேருந்து என்ன ஸ்க்ரீன் ப்ளே ஸ்ட்ரக்சர் இப்படிலாம் கேட்டால் தான் நமக்கு ஒரு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் தான். அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் ரொம்ப ஈஸியாக கேட்டதுனால ரொம்ப அழகாகிடுச்சு ஆக்சுவலாக. தேங்க்யூ அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். விஷ் யூ த சேம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் திஸ்.